வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்திலே வாழ்த்துகிறோம். இந்த நாளில் நாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாகவும் ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் பெருகும். பிரைஸ் தி லார்ட். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சிறுவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் ஒரு சபையில் இருக்கிற அந்த உணர்வோடு கூட கொஞ்ச நேரம் துதித்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் பி தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். எபனேசரே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேலே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அதிசயமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் நல்லவர். Hallelujah, hallelujah. கடந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு நல்லவராக இருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah, glory be to God. Hallelujah, 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 hallelujah. Thank you Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாடும்போது உம்முடைய பிள்ளைகளை அங்கீகரித்து ஆசீர்வதித்து மகிழப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாடல் மூலம் கர்த்தர் மகிமைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சங்கீத பகுதி மூலம் ரகசியங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். காயம் கட்டுகிற வார்த்தை, ஹல்லேலூயா, காயத்தை ஆற்றுகிற வார்த்தை, தேற்றுகிற வார்த்தை இந்த நாளில் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை, 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 ஆராதனை அன்பரேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். சேர்ந்து சொல்லுங்க. ஆராதனை, 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 ஆராதனை அன்பரேசுராஜனுக்கே. ஆவியானவனுக்கே. அன்பரேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க?
ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேசத்தின் நலன் கருதி, ஜனங்களின் நலன் கருதி, வீடுகளிலே உட்கார்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மேலும் தேவனுடைய அபிஷேகம் இருப்பதாக. நல்ல பாடி ஆராதிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு பயனடைய கிருபை தருவீராக. எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. அவசியமானவளை போதிக்கிற கர்த்தர், பிரயோஜனமானவளை போதிக்கிற கர்த்தர் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் பாடி அது பிற்பாடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் யார் தெரியுமா? சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அநேகர் சோர்ந்து போகலாம், ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு, சோர்ந்து போகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் பலன் தருகிறவர். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறார். அதனால பாடலை சேர்ந்து பாட போகிறோம். ஒருவேளை தெரிந்த பழைய பாடல் சேர்ந்து பாடலாம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே என்கிற பாடலை சேர்ந்து பாடி, கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. வாக்களித்ததே வனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலோ? துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ? அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ?
மனமே சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்ப. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்ப. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. அநேக சந்தர்ப்பத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள், தேவைகள், பொருளாதார கஷ்டம் நம்மை சோர்ந்து போக வைத்திருக்கலாம். எனக்கு நடந்த இந்த பாடலை பாடும்போது உண்மை சம்பவத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு மலை கிராமத்தின் பக்கத்தில் நடந்த உண்மை சம்பவம். ஒரு குடும்பம், ஒரு தகப்பன், தாய், ஒரு தம்பி. அவன் அப்பொழுது 10வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான். தகப்பனார் பயங்கரமான குடிகாரர். குடித்து அவர் அப்படி வெறித்து விடுவார். எங்கேயாவது படுத்திருப்பார், வேலைக்கு போக மாட்டார். தாயார் காட்டில் போய் விறகு வெட்டி அந்த பைசாவை கொண்டு வந்து சாப்பிட்டு அவருக்கு குடிக்க கொடுத்து இப்படி போயிட்டு இருந்துச்சு. அந்த அருமையான சகோதரன் தமிழ் மீடியத்தில் 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தார். திடீரென்று அந்த நேரத்தில் அம்மா வியாதிப்பட்டு மரண தடுவாயில படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்வதென்று தெரியவில்லை. தாய், தகப்பனார் குடிகாரர், பிழைக்க வேண்டும். ஒரு முடிவெடுத்தார். தாய் அந்த விறகு போன அந்த இடத்துல போய் விறகு வெட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். இந்த ஏரியாவில் பழக்கம் அந்த நாட்களில் காலை அதிகாலை நேரத்தில் 4-4:30 மணிக்கெல்லாம் ஜனங்கள் விறகு பிறக்கிறதுக்கு போவாங்க. இவரும் சேர்ந்து போவார். இவருக்கு ஒரு கேள்விக்குரிய, தகப்பனார் குடிகாரர், தாய் மரண வியாதியில் படுத்திருக்கிறாங்க, எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா என்று கலங்கி போயிருந்தார். அந்த ஏரியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நிறைய திருச்சபைகள் நிறைந்த ஏரியா. சால்வேஷன் ஆர்மி சர்ச், லூத்தரன் சர்ச், சிஎஸ்ஐ சபைகள், இன்னும் பெந்தேகோஸ்து சபைகள் நிறைந்திருந்த அந்த ஏரியா. எனக்கு நன்றாக இந்த பகுதி தெரியும். நான் பல முறை அந்த ஏரியாவுக்கு போகிறேன், ஊழியம் செய்கிற இடங்கள். ஒரு நாள் காலை நேரத்தில் அந்த சகோதரன் ரொம்ப நொந்து சோர்ந்து போய் வாழ்வில் எதிர்காலம் இல்லை என்று குழப்பத்தோடு கூட காலை நேரத்தில் ஒரு 5 மணிக்கெல்லாம் அப்படியே விறகு பறக்க நின்று கொண்டிருந்த போது ஒரு திருச்சபையில் போடப்பட்ட பாடல் சத்தம் அவருடைய காதில் தொனித்தது. இதே பாடல் காலம் சென்ற பரிசுத்தவான் சுவிசேஷகர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா பாடின அந்த பாடல் ரெக்கார்ட் பிளேயர்ல போடுற சத்தம் காதில் விழுந்தது. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. இந்த பாடல் வடிகள் கேட்டபோது கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. ஒரு தைரியம் வந்தது, ஒரு விசுவாசம் வந்தது. 10ஆம் கிளாஸ் முடிந்தது, பரீட்சை எழுதினார். அதுக்கு ஒரு பாடு அன்றைக்கு அந்த சகோதரனுக்கு படிக்க வேற திராணி இல்லை, எதிர்காலம் இல்லை என்றிருந்தார். ஜெபிக்க ஆரம்பித்தார், வேத வாசிக்க ஆரம்பித்தார், திருச்சபைக்கு போக ஆரம்பித்தார். ஏதோ கூலி வேலை செய்து தன்னுடைய தாயாரையும் தகப்பனாரையும் கவனித்து வந்தார். காலங்கள் வந்தது. ஒரு நாள் 10ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருந்தார், படிக்க வைக்க யாருமே இல்லை. ஒரு நாள் காலையில் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். தமிழ் பேப்பரில் ஒரு செய்தியை பார்த்தார். கப்பலில் வேலை, உதவி வேலை, கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்வு, தேர்ச்சி. இதை பார்த்தபோது ரிசல்ட் வந்தது. விசுவாசத்தோடு அப்ளை பண்ணார். வேலை கிடைத்தது. வாழ்வு தரம் உயர்ந்தது. எந்த செலவில்லாமல் கப்பலில் வேலைக்கு ஏறினார். வாழ்க்கை உயர்த்தப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது, குடும்பம் உயர்த்தப்பட்டது. வறுமையின் கடைசியில் இருந்த குடும்பம் மேல வந்தது. நல்ல இடம் வாங்கினார்,
நல்ல பெரிய வீடை கட்டினார், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார். இந்த சாட்சி அந்த பகுதியில் உள்ள நண்பர் போதகர் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். அந்த தம்பி எனக்கு தெரியும், இன்னைக்கு அவன் ஆசீர்வாதமா இருக்கிற எங்கள் பகுதியிலே ரொம்ப உயர்ந்திருக்கிறான் என்று பெருமையாய் சொன்னார். சோர்ந்து போக வேண்டாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். லாக்டவுன் நாட்களில் வியாபாரம் இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை என்று சோர்ந்து போனீர்களோ, அவர் சோர்ந்து போகிற உங்களுக்கு பலன் தருகிற கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு பாடலை கூட, ஒரு அருமையான ஒரு பழைய பாடல், தெரிந்த பாடலை சேர்ந்து பாடும். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். சேர்ந்து பாடலாமா? கலங்காதே 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 கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்மூடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, இயேசு கிறிஸ்துவின் முள்மூடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, நீ பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கிறார், கரம் விரித்து அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்து கரம் விரித்து அழைக்கின்றார். அல்லேலூயா. நீ கண்ணீரோடு ஓடி வா, நீ கண்ணீரோடு ஓடி வா. சேர்ந்து சொல்லலாமா? கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஓ கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலம் எல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். இயேசு கிறிஸ்து காலம் எல்லாம் உடனிருந்து உன்னை கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்ணீரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணி பாடுங்கள். கரம் பிடித்து நடத்தி செல்வார், கண்மணி போல் காத்திடுவார். சேர்ந்து விசுவாசத்தோடு கலங்காதே கலங்காதே மனமே, என்னை கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, அல்லேலூயா. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். நான் பாடுமா? நான் பாடுங்க. உலகத்தின் வெளிச்சம் நான், எழுந்து ஒளி வீசுவே. அல்லேலூயா. உலகத்தின் வெளிச்சம் நான், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எழுந்து ஒளி வீசுவே. மலை மேல் உள்ள பட்டணம், நான் மலை மேல் உள்ள பட்டணம், மறைவாக இருக்க மாட்டேன், நான் மறைவாக இருக்க மாட்டேன். ஒரு விசுவாசத்தோடு கூட
கலங்காதே கலங்காதே மனமே, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஓ கலங்காதே, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். உலகம் என்னை வெறுத்திடலாம், உற்றார் என்னை கைவிடலாம், துரத்திடலாம் சொல்லுமா. உலகம் என்னை வெறுத்திடலாம், உற்றார் என்னை துரத்திடலாம், என்னை அழைத்தவரோ ஹல்லேலூயா, என்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்திடுவார். அந்த இயேசு கிறிஸ்து என்னை உள்ளங்கையில் ஏந்திடுவார். கலங்காதே கலங்காதே என் மனமே, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஓ கலங்காதே, அப்படி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஓ we worship you. கலங்காதே, ஓ ரமசே, என்னை கைவிட மாட்டார். கலங்காதே. இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அப்படியே கர்த்தரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. ரபல ரஷகமந்தரல ரப ரிகமன துரகதரபல ரபசே ரிஹிமோ லோஹோ ரபஹந்தரப லூடா ரப சங்கரபல ரியந்தரலப அலமஸே கமசி அந்தரலோ ரபசா ஹபோ ரெகமசி ஹைந்தலோ ரியம்படகராந்தனோ ரப ஹலைட்டே போ ஷேமனா ராத்தியா லோரி மௌனியா கேசேரியாந்தரோ. ஜீசஸ். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் கலங்க மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு நீர் மாத்திரம் போதும். நான் கலங்க மாட்டேன், என்னை சுகமாக்குற நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நான் கலங்க மாட்டேன், என் தேவைகளை சந்திக்கிற நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. என் தாய் என்னை கைவிட்டாள், என் தகப்பன் என்னை கைவிட்டான், என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்ட போது என்னை சேர்த்து கூட நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஜீசஸ். கரங்களை விரித்தோ உயர்த்தியோ. வீடு தானே அற்பமாய் நீராதுங்க. நான் ஹாஸ்டல்ல தானே உட்கார்ந்து இருக்கிறேன், என் ரூம்ல தானே உட்கார்ந்து இருக்கிறேன். அற்பமாய் நீர் தேவ பிரசன்னம். ஜீசஸ். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிற நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. லார்ட் ரிஷபஹந்தரபா, நீர் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும். சொல்லுங்க, இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. இது ஒரு ஆராதனை, சேர்ந்து சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. இந்த பரலோக பாஷையிலே கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். 3 4 ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. Lord, we worship you. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Ebenezer, Lord, we praise you. Emmanuel, Lord, we worship you. Kudabakashaba lakataralaba. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. நான் ஏன் சோர்ந்து போகணும்? இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை. ஹல்லேலூயா. இன்னும் தேவை. அந்த பரலோக பாஷையிலே come on everybody. Hallelujah. Yes Lord. Hallelujah. Glory be to God.
Kamara Do Ramana Rashaka Baba Ratanara Oramasi Antara வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யும். வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் என்னையும் அவ்வித பாத்திரமாய் வரைந்து கொள்ளுமே. சொல்லுங்களேன். என்னையும் அவ்வித பாத்திரமாய் வரைந்து கொள்ளுமே. சொல்லுங்க. அல்லேலூயா. glory. Praise the Lord. Glory. Glory to God. Glory to God. Lord, we worship you. அவராக்கும் கடக்காரனல்ல, அவராக்கும் பாதியதை அல்ல, அவனொப்பம் பறையானாருமே இல்ல, அவனை காழாராத்தியனில்ல. அவரார்க்கும் கடக்காரனல்ல, அவரார்க்கும் பாதியதை அல்ல, அவனொப்பம் பறையாருமே இல்ல, அவனை காழாராத்தியனில்ல. கரங்களை உயர்த்தி கமான். Hallelujah. Praise the Lord. Glory to Jesus. Glory to God. Hallelujah. 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 Glory Father. Glory to Master. Rabaka Shantara la Bauya Kara Bauya Kara. Amen. ஜெபம் பண்ணி நாம் சங்கீதம் வாசிக்க போகிறோம். ஜெபம் பண்ணி நாம் சங்கீதம் வாசிக்க போகிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். தேசத்துக்காய் ஜெபம் பண்ணுவோம். குடும்பங்களுக்காய் ஜெபியுங்கள். ஊழியங்களுக்காய் ஜெபியுங்கள். விசுவாசிகளுக்காய் ஜெபியுங்கள். தேசத்தின் நிலைமையை உணர்ந்து ஜெபியுங்கள். அல்லேலூயா. ஆமென். வழிபாட்டு தலங்கள் அடைக்கப்பட்டிருக்கும் போது மதுபான கடைகள் திறந்திருப்பது வருந்தத்தக்கது. குடும்பங்கள் கொந்தளிக்கிறார்கள். மறுபடியும் விபத்துகள் ஆரம்பித்து விட்டது. கொலைகள் ஆரம்பித்து விட்டது. தேவ சித்தத்தை ஆண்டவர் தேசத்தில் செய்யட்டும். அல்லேலூயா. வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் வியாதி குறையட்டும். இயேசுவின் நாமத்திலே வாதை நிறுத்தப்படட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இது பரவக்கூடாது. ஆண்டவரே உமக்கு நன்றி. தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே நர்சஸ் டாக்டர்ஸ் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. காவல்துறை, தீயணைப்புத்துறை, சுகாதாரத்துறை இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. துப்புரவு தொழிலாளர்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஜனங்கள் விரும்புறாங்க மதுபான வேண்டாம் என்று. சிலர் குடிய விட்டிருந்தாங்க. மறுபடியும் மதுபான கடை திறந்ததனால விபத்துகள் பெருகிவிட்டது, அருவருப்புகள் பெருகிவிட்டது. எங்கள் தேசத்தை கர்த்தரை பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வேறு வழியில ஒரு பெரிய வருமானம் எங்க தேசத்துக்கு வருமானா ஆண்டவரே, இது எங்களுக்கு வேண்டாம்ப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வருமானம் எங்களுக்கு அவமானம். இது வேண்டாம்னு சொன்னாதான்ப்பா எங்களுக்கு தன்மானம். அப்பதான் நீங்க எங்களுக்கு தருவீங்க சன்மானம். இது எங்க தேச தலைவர்கள் உணரட்டும் ஆண்டவரே. ஷிகாபா லகாதாரா. தேசத்தை பரிசுத்தப்படுத்தும். ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். வெளிநாடுகளில் தங்கி இருக்கிற பிள்ளைகள் வீடு வர கர்த்தர் உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். சங்கீத பகுதியில் ஆசீர்வதிப்பீராக.
இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிறவர் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. பக்கத்துல குடும்ப நபர்கள் இருப்பார்களானால் கரங்களை பிடித்து God bless you, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்கள். God bless you all. சங்கீதம் வாசிக்க போகிறோம். சங்கீத பகுதியை அருமையான பாஸ்டர் டேனி முன்னால் வந்து வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். பாஸ்டர் டேனியல் முன்னால் வந்து வாசிப்பார்கள். வசனம் மாதிரி வசனம் வாசிப்போம். ஆண்டு கிருபை எங்களோடு இருப்பதாக. ஆமென். God bless you. சங்கீதம் 150 சங்கீதம். சங்கீதம் 150. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையான கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குகளோடும் அவரை துதியுங்கள். ஓசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. இருக்கிற இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். சங்கீத பகுதியிலும் தன்மையான பாஸ்டர் ஜோயல் நேசராஜ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் கிருபையாய் தயவாய் நம்மை பாதுகாத்தார். இந்த நாளிலும் கூட தேவ நாமத்தை உயர்த்த ஆண்டவர் பாராட்டின தயவுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். சில நிமிடம் மாத்திரம் வார்த்தைகளை நம்மளோடு கூட சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக கண்களை மூடி ஹல்லேலூயா. प्यारे पिता तूने हमसे कितना प्यार किया, हमें पापों से छुड़ाने को अपने बेटे को कुर्बान किया। प्यारे पिता तूने हमसे कितना प्यार किया, हमें पापों से छुड़ाने को अपने बेटे को कुर्बान किया। हम गाए हो सना तू राजा होगा, हे राजा महिमा होवे सदा, प्रभु हमारा खुदा। प्यारे पिता तूने हमसे कितना प्यार किया, हमें पापों से छुड़ाने को अपने देखे को कुर्बान किया। அன்பின் பிதா என் மேல் அளவில்ல அன்பு கொண்டீர், எந்த பாவங்கள் மன்னிக்கவே குமாரனை பலியாய் தந்தீர். அன்பின் பிதா அளவில்ல அன்பு எந்த பாவம் மன்னிக்கவே குமாரனை பலியாய் தந்தீர். அன்பு தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்த நாளுக்காக நன்றி. எங்களை ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த தெரிந்து கொண்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். வேகமாய் தடைகளை கர்த்தர் மாற்றி நாங்கள் இணைந்து சபையாய் ஆராதிக்க
கர்த்தர் கிருபை தாரும். இந்த நாளிலும் எங்கள் மகிமை துதிகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். மீதமுள்ள நேரமெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளில் வாசிக்க கேட்டோம். சங்கீதம் 150 சங்கீதத்தை நாம் வாசித்தோம். ஒரு விசை கூட நாம் வாசிக்க போகிறோம். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. நாம் வசனம் மாதிரி வசனம் வாசித்தோம். இப்பொழுது நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். 150 சங்கீதம் 6 வசனங்கள் இருக்கிறது. நமக்கு பொதுவாய் சங்கீத பகுதி அதிகாரம் என்று சொல்ல மாட்டோம். சங்கீதம் 1, 2 அப்படி சொல்லுவோம். காரணம், சங்கீதம் என்று சொன்னால் பாடல், கவிதை, இதே போன்று வார்த்தைகள். அதனால அதை 1, 2 அதிகாரங்கள் சொல்லாமல் நம் பாடல் நம்பர் 1, 2 அது போல நம்ம அழைப்பது உண்டு. பொதுவாய் 150 சங்கீதங்கள் நமக்கு இருக்கிறது. 1ஆம் சங்கீதம் ஆரம்பிக்கும் போது கூட 6 வசனத்தோடு ஆரம்பிக்கிறது. 150ஆம் சங்கீதம் முடியும் போது 6 வசனத்தோடு முடிகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நல்ல ஒரு விலையேறப்பட்ட சங்கீதம். சேர்ந்து வாசிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. 1ஆம் வசனம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாசிடுவோங்க. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. நல்ல ஒரு சங்கீதம். ஆண்டவருடைய நாமத்து மகிமை. இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது சில வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் வந்தது. என்ன வார்த்தை? துதியுங்கள், துதியுங்கள். இந்த சங்கீதத்தை நீங்க கோடு போட்டு கொள்ளுங்க. துதியுங்கள் என்கிற வார்த்தை. பொதுவாக நான் வேதங்களை வாசிக்கும் போது அப்படி பண்ணுவது உண்டு. சில வார்த்தைகள் அப்படி துதியுங்கள். எத்தனை முறை போடப்பட்டது? 10 முறை துதியுங்கள் என்கிற வார்த்தை இருக்கிறது. துதியுங்கள். ஒரு முறை துதிப்பதாக, 6ஆம் வசனத்தை துதிப்பதாக என்கிற வார்த்தை இருக்கிறது. 2 முறை அல்லேலூயா. இந்த அல்லேலூயா என்கிற வார்த்தை கூட ஹல்லே பிளஸ் லூயா, அதுவும் பிரைஸ் தி லார்ட்னு அர்த்தம். பிரைஸ் டு யாகுவே, ஜாகுவே. இந்த யா அப்படின்னாலே யாகுவே தேவன், யெகோவா தேவனை குறிக்கிறது. அல்லேலூயா. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பிரைஸ் தி லார்ட்னு போட்டிருக்கோம் ஆரம்பத்தில் முடிவிலும். ஆங்கிலத்தில் 13 முறை பிரைஸ் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. நமக்கு தமிழில் 10 முறை துதியுங்கள், ஒரு முறை துதிப்பதாக என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் துதித்தலை குறித்து அருமையாய் போடப்பட்டிருக்கிறது. நான் இதனுடைய காரியத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நாம் எல்லாம் துதிக்கிறவர்கள் தான். ஆண்டவர் எதற்கு நம்மை நியமித்தார் என்றால், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதி அப்படின்னா என்ன? அநேகருக்கு சில பேர் வச்சிருப்பாங்க. பிரைஸ்டன், துதி டேனி, துதி அப்படின்லாம் சிலருக்கு பேர் இருக்கிறது. துதி ஆண்டவருக்கு மிக மிக பிரியமான ஒன்று. துதித்தல், துதித்தல். ஒரே வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் வரக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய வாயில் துதிகள் சத்தம் வரட்டும். இந்த துதியை குறித்து நான் உங்களுக்கு இந்த சங்கீதத்தில் சொல்ல காரியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். என் துதியை மகிமை வேற யாருக்கும் கொடேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் துதிக்கு பாத்திரர் நம்முடைய ஆண்டவர் மட்டுமே. நம்முடைய எல்லா துதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர் நம்முடைய தேவாதி தேவன் மட்டுமே. ஏன் இங்க துதிக்கிறோம், ஏன் இங்க ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அப்படின்னா, இங்க பரலோக சாயலை நம்ம பூமியில வெளிப்படுத்துறோம். பரலோகத்துல ஜெபம் கிடையாது. காரணம், அங்க தேவைகள் இல்லை. பரலோகத்தில் பிரசங்கம் கிடையாது. ஏனென்றால் அங்கே பாவிகள் இல்லை. பரலோகத்தில் துதித்தல் மாத்திரம் இருக்கிறது. காரணம், துதிக்கு பாத்திரர் அங்கே இருக்கிறார். அதனால் துதிகள் மாத்திரம் அங்கே இருக்க போகிறது. காரணம், பாருங்க, 24 மூப்பர்களும் தூதர்களும் வணக்கமாய் விழுந்து, சேனைகள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், 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 வல்லமையும் கனமும் மகிமை என்றென்றைக்கும் அவருக்கு மாத்திரம் உரித்தாகட்டும் என்று சொல்லி அவரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். பரலோகத்தில் போய் நாம் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க போகிறோம், ஓயாமல். அதனுடைய காரியத்தை இன்றைக்கு பூமியிலே பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். தூதர்கள் கூட உற்று பார்க்கிறாங்களா ஆவலாய் நாம் துதிப்பதை கண்டு. பிரைசிங் என்றால் என்ன? துதித்தல். பொதுவாய் துதி ஆராதனை, துதி ஆராதனை. அப்போ ஆராதனை என்பது வித்தியாசம். வசனத்தின் அடிப்படையில் நாம் ஆழமாய் தியானிக்க முடியும். துதித்தல், இந்த துதி என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் அந்த டிக்ஷனரியில் நீங்க பார்த்தீங்கன்னா, the expression of respect and gratitude as an act of worship.
வழிபாட்டின் செயலாக மரியாதை மற்றும் நன்றியை வெளிப்படுத்துவது. மரியாதை நன்றி ஒருத்தர் வெளிப்படுத்துங்க. சில காரியத்தை பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஏதாவது தந்திருப்பாங்க, சில உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம் மற்ற நபர்கிட்ட, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க வல்லவங்க, எனக்கு உதவி செய்கிறவங்க, அவங்க குணங்களை ரொம்ப சூப்பர், அவங்கள அப்படி புகழ்ந்துக்கிட்டே இருப்போம். இன்னொன்று மரியாதை செலுத்துவதும் நன்றியோடு புகழ்வதும், அந்த புகழ்வதை வெளிப்படுத்துவோம் பாருங்க, அதுதான் துதித்தலாம். இன்னைக்கு அநேகர் மனிதனையே நம்ம புகழ்ந்துட்டு இருக்கிறோம், மனிதனையே துதிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம சில காரியங்களை செய்தது நிமித்தமாய், உதவி செய்தது நிமித்தமாய் இன்றைக்கு மனிதர்களை, உலகத்தானே, அரசியல்வாதிகளை, தலைவர்களை, சிறந்த மனிதர்களை இன்றைக்கு நாம் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேவனை துதிக்க நாம் மறந்திருக்கிறோம். அது பலவிதமான வார்த்தைகள் இருக்குது. பிளஸ், எக்ஸால்ட், எக்ஸ்டோல், க்ளோரிஃபையிங், மேக்னிஃபையிங், தேங்கிங் அண்ட் கன்ஃபர்சிங், அறிக்கை செய்தல், நன்றி செலுத்துதல், அவரை உயர்த்துதல், மகிமைப்படுத்துதல், எப்படி சொல்லி பலவிதமான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துதித்தல். இந்த சங்கீதத்தில் 4 பகுதியை கற்றுக்கொள்ள போகிறோம். ஒன்று என்ன? இந்த சங்கீதத்துடைய முதல் பகுதி, அந்த 4 நான் சொல்றேன். முதல் வசனம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவனை எங்கே துதிக்க வேண்டும். The where of our praising, எங்கே துதிக்க வேண்டும். அது முன்பதாக சொல்றேன், துதி, துதி ஆராதனை. துதி என்று சொன்னால் 2 விதமா இருக்கிறது. ஒன்று, அவருடைய நாமத்தை சொல்லி துதித்தல். அதான் சொன்னோம், புகழ்வது இருதயத்திலிருந்து புகழ்ந்து பேசுகிற வார்த்தைகள் நன்றியோடு. அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கணும். என்ன ஒன்று, அவர் செய்த நன்மைகளை சொல்லி துதிக்கணும். நாமத்தை சொல்லி துதிப்பது என்றால் என்ன? வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை துதிக்கிறோம், சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம், எல்லா நாமத்திலும் மேலா நாமமுடையவரே உம்மை துதிக்கிறோம், மெகவா ராஃபா உம்மை துதிக்கிறோம். அவருடைய நாமங்கள், எண்ணில்லாத நாமங்கள் இருக்கிறது. அவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி அவர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கணும். ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தினால் கிருபைகள் பெருகும். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். ஆமென். அனைவருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபைகள் பெருகும் என்று சொல்லப்படுது. அவருடைய நாமத்தை சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கணும். நம்முடைய வாயினால் பல மனிதர்களை அதிக அளவு போதி நம்ம உயர்த்திருக்கிறோம். ஒரு மனிதனை எவ்வளவுக்கு எவ்வளவாய் புகழ்ந்து உயர்த்துக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நம்ம கீழே தள்ளி போடுவான்னு அர்த்தம். ஏன் உயர்த்துறான் தெரியுமா? நம்ம உயர்த்தும் போது மொத்தமாக நம்ம கீழே தள்ளி போடுவான். அதே மாதிரி ஒரு நபர் நம்ம ரொம்ப புகழ்றானா அங்கே ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு அர்த்தம். நம்மளை ரொம்ப புகழ்ந்து பேசுறானா, ரொம்ப உயர்த்தி பேசுறானா, அதே நபர் நம்ம கீழே தள்ளி போட போறான்னு அர்த்தம். இது இயல்பு. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவனை உயர்த்துகிறவன், தேவனிடத்திலிருந்து உயர்வை பெற்றுக் கொள்ளுகிறவன். அப்போ அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கணும். 2வதாக அவர் செய்த நன்மைகளை சொல்லி அவரை துதிக்கணும். எங்களை உதவி செய்தீரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம், எங்களை பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம், கண்ணீரை துடைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு செய்த எல்லா அற்புதங்கள், நன்மைகளை சொல்லி அவரை துதிக்கணும். 2 விதமான துதி இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கணும். இந்த 2 விதமான துதி உங்கள் வாழ்க்கையில் வருவதாக. முதலாவது, தேவனை எங்கே துதிக்க வேண்டும். எவ்ரிவேர். பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, எங்கேயும். அதை பாருங்க, அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள், பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை துதியுங்கள். ஆண்டவர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். துதி எங்கே உண்டோ அங்கே அவர் இருக்கிற கர்த்தர். பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு வீற்றிருக்கிற கர்த்தர். அவன் கர்த்தர் நல்லவர். பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வதாக, தேவனை ஏன் துதிக்க வேண்டும். இந்த சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். the why of praising. எங்கே துதிக்கணும், ஏன் துதிக்கணும். வசனம் 2ஆம் வசனம் பார்க்கும்போது, அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். 2 காரியம் போடப்பட்டிருக்குது. for his mighty deeds and for his excellent greatness. அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்க, மாட்சிமை பொருந்த அவருடைய மகத்துவத்திற்காக, அவருடைய வல்லமைக்காக அவரை துதிங்க. சங்கீதம் 136 பார்த்தீங்கன்னா துதியுங்கள் என்கிற வார்த்தை இருக்கும். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்கள் ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்கள் அளித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படிலாம் பார்க்கிறோம். சங்கீதம் 136. ஏன் துதிக்க வேண்டும்? காரணம், அவருடைய மகத்துவம் உள்ளவர், அவர் வல்லமையில் சிறந்தவர். ஆகவே அவரை துதிக்க வேண்டும். அவர் மாத்திரம்தான் துதிக்கு பாத்திரர். 3வதாக, தேவனை எப்படி துதிக்க வேண்டும். இதில் சில காரியம் போடப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த கூடார பண்டிகை, தேவாலயங்கள் பண்டிகை கொண்டாடும் போது எதெல்லாம் வைத்து துதிப்பாங்க. அந்த நாட்களில் இசைகளை வைத்து துதிப்பாங்க. என்னென்ன இசைகள்? எக்கால துணியோடு எக்காலங்களை ஊதுவாங்க. எக்காலம் சில காரியங்களுக்காக ஊதப்படும், யுத்தத்துக்கு ஆயத்தத்துக்காக ஊதப்படும், ஆராதனைக்காக ஊதப்படும். அது மாத்திரமல்ல,
எச்சரிப்புக்காக ஊதப்படும், செய்தி கொடுப்பதற்காக ஊதப்படும். இப்படி சில காரியம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியில் இயேசு கிறிஸ்து வரும்போது கூட எக்காலம் ஊதப்படுமா? ஆமென். சபையை கூட்டுவதற்காக எக்காலம் ஊதப்படும். 6ஆம் நேரத்தில் மிக முக்கியமாக எக்காலங்கள் ஊதப்படும். ஆமென். கர்த்தர் நல்லவர். எக்காலம் என்று சொல்லப்படும் போது இன்றைக்கு எழுத்தின்படியான எக்காலத்தை கொண்டு நம்ம பொருளை கொண்டு ஊதி துதிப்பது அப்படி அர்த்தம் அல்ல. தவறாக இன்றைக்கு புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட வழிபாடுகளும் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. ஆமென். இசை ஆண்டவருக்கு வாசிப்பது தவறல்ல. இசை ஒன்று தான் மேலே உருவாக்கப்பட்டது, மற்ற எல்லாம் கீழே உருவாக்கப்பட்டது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். எக்காலம் என்று சொல்லப்படும் பயங்கரமான சத்தம் இடும். ஆகவே இதிலிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், எக்காலத்தை போல் உன்னுடைய சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் பெரியவர். சில காரியம் பாரு, எக்கால துணியோடு அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புருவோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். இப்படி ஆண்டவர் எப்படிலாம் துதிக்கணும் அப்படின்னு போடப்படுகிற இன்ஸ்ட்ருமெண்ட். வார்த்தைகள் நேர்த்தியாய் வாசிங்கள் கூட வசனம் சொல்லுது. வார்த்தைகளை வாசிப்பது நல்லதுதான். அதை நேர்த்தியா தேவ நாமத்தின் மகிமைக்காக வாசிக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் நல்லவர். இப்போ எப்படி துதிக்கிறாங்க? மிக முக்கியமாக, ஒருவேளை உங்களுக்கு கையில் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாட்டாலும் பரவாயில்ல, தம்புருவோடும் நடனத்தோடும் யாழோடும் தீங்குள்ளோடும். ஆனால் என்ன ஒன்று போடப்படுது பாருங்க, 5ஆம் வசனம், ஓசை உள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள், பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். ஓசை உள்ள கைத்தாளத்தோடும் பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும். பேரோசை உள்ள, இன்றைக்கி வந்து கை தட்ட மாட்டேங்கிறோம். பாஸ்டர் கூட முன்னாடி சொல்லுவாங்க, 20 நிமிஷம் தொடர்ந்து கை தட்டினா வியாதிகள்லாம் குணமாகும். காரணம், எல்லா நரம்புகளும் வந்து முடிகிற இடம் நம்முடைய கையில், அந்த விரல்களில் தான் வந்து நரம்புகள் முடிகுதான். அப்போ ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் நம்ம கை தட்டினா எல்லா வியாதிகளும் குணமாகுமாம், வியாதி வராதாம் என்று நல்ல தலை சிறந்த மருத்துவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. நியூஸ் பேப்பரில் கூட அது வந்தது. ஆமாம், நம்ம கை தட்டுற மாதிரி தட்டினோம்னா எக்ஸ்ட்ரா பல வியாதிகள் தான் வரும். ஆகவே இந்த நாள்லேயே அது நமக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிது பாருங்க. சும்மா தனியாக இருந்து கை தட்டினா கிறுக்குன்னு நினைப்பான், மெண்டல் நினைப்பான். ஆனால் சபையில் வந்து பாட்டு படிக்கும்போது கை தட்டும் போது பிரச்சனையே கிடையாது. பாட்டு படிக்கும்போது கை தட்டுறாங்க, அதோடு கூட வியாதிகளும் குணமாகும். சத்தமாய் கைத்தட்டி பாட்டு படிக்கணும். அதான் எப்படி அவரை துதிக்க வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கடைசியாக பாருங்க, யார் கர்த்தரை துதிக்க வேண்டும்? மிக முக்கியமாக யார் கர்த்தரை துதிக்கணும்? சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அப்படின்னா ஜீவன் இருக்கா, சுவாசம் வருதா, இருக்கிறவங்க கர்த்தரை துதிக்கணும். மரித்தவரும் மௌனத்தில் இருக்கிறவங்க கர்த்தரை துதியார்கள். நாம இது முதல் கொஞ்சம் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். சில காரியம் பார்த்தோம். முதலாவது, தேவனை எங்கே துதிக்க வேண்டும். இரண்டாவது, தேவனை ஏன் துதிக்க வேண்டும். மூன்றாவதாக, தேவனை எப்படி துதிக்க வேண்டும். நான்காவதாக, தேவனை யார் துதிக்க வேண்டும். இன்னைக்கு துதிக்கிறோமா? துதி அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஜெபத்துக்கு போன உடனே ஸ்டார்டிங்லேயே ஆண்டவர் அது தாரோம் இது தாரோம், அப்படி போனோம் இப்படி போனோம், இன்னைக்கு தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக ஆண்டவர் உயர்த்துறோமா, ஸ்தோத்திரம் பண்றோமா? ஜெபம் கற்றுக் கொடுக்கும் போது கூட கர்த்தர் கற்றுக் கொடுத்தார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படி என்றால் அவருடைய நாமத்தை துதிக்கணும் முதலாவது என்பதை கற்றுக்கொள்கிறோம். ஒரு பணக்காரன் ஏழையை பார்க்கும்போது ஆண்டவருக்கு நன்றி சொன்னானா, கடவுளே என்னை ஏழையா வைக்காம பணக்காரரை வச்சிங்களே ஸ்தோத்திரம். ஏழைகள் இந்த உலகத்தில் பார்க்கும்போது, ஏழைகள் வியாதிப்பட்டவங்களை, ரொம்ப கஷ்டத்தில் வியாதிப்பட்டவங்களை பார்த்து அவங்க துதிக்கிறாங்க. சொல்றானா, கடவுளே உமக்கு நன்றி, என்ன வியாதியா வைக்காம ஏழையா வச்சதுக்காக ஸ்தோத்திரம். வியாதிக்காரன் மருத்துவமனையில் ஸ்ட்ரெக்சரில் தூக்கி போட்டு நடக்க முடியாமல் ரொம்ப வியாதி நகோரத்தில் மரண தருவாயில் இருக்கிறவனை பார்த்து அந்த வியாதிக்காரன் கூட கடவுளை ஸ்தோத்திரம் பண்ணுறான, துதிக்கிறானா. கடவுளே எனக்கு வியாதி இருக்குது, இதே மாதிரி படுக்கையில் போடாமல் என்னை வியாதியாக வச்சிங்களா, அதுக்காக தோத்துறோம். இப்போ ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் மரண தருவாயில் இருக்கிறவன், அவன் செத்து போன அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து செத்து பாடியாக வெளியே போகிறவனை பார்த்து அவன் சோத்திரம் பண்ணானா, கடவுளே நான் வியாதியாகவே கிடக்கிறேன், செத்து போவன் வியாதியாக இருக்கிறேன், அதுக்காக எனக்கு சோத்திரம், அதுக்காக உங்களுக்கு தோத்திரம். இவன் செத்தவன் துதிப்பானா? பொதுவாக இந்த உலகத்தில் பார்க்கும்போது எல்லா நபர்களும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆர்வம் இருக்குதா? கர்த்தரை எப்பொழுதும் துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இன்னைக்கு நம்முடைய சிந்தைகள் எல்லாம் மாறிவிட்டது. நமக்கு பிடிக்காத நபர் முன்பதாக இருந்து பாட்டாரம் நடத்தினா நம்ம துதிக்க மாட்டோம்ல, வாயில வார்த்தையே வராது. நாம் முன்பதாக இருந்து நடத்துகிறவர்களை துதிப்பதற்காக வரல. We are not come together praise the pastors and worship leaders. ஆறான வீரர்களையோ, ஆறான வீரர் கிடையாதுங்க, அந்த ஓட்டப்பந்தய வீரரா, ஆறான வீரர் கர்த்தர் மாத்திரம்தான். இன்னைக்கு நம்முடைய சிந்தைகள் எல்லாம் இன்னைக்கு மாற்றி நம்முடைய துதிகளையும் புகழையும் ஆறான நடத்துறவங்களுக்கும் ஊழியர்களும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். யார் எங்க எப்படி கேதர் ஆனாங்க, யார் வொர்ஷிப் நடத்தினாங்க, என்ன நாம் மனிதர்களை பார்க்க வரல, தேவனை பார்க்க வந்திருக்கிறோம். ஆகவே உங்களுடைய இருதயத்தில் சிந்தையில் இப்பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். சிறு பையன் வாலி வொர்ஷிப் நடத்தினா என்ன, பெரியவங்க வொர்ஷிப் நடத்தினா என்ன, பெண்கள் நடத்தினா என்ன, இன்றைக்கு சரியா ராகமா பாட்டு படிக்கலாம், கீழே இருக்கிறவங்களுக்கு வார்த்தை வராது, துதி வராது.
சில சபையில மியூசிக் இல்லைன்னா பாட்டு அவங்களுக்கு துதி வராது. சில சபையில வந்து சரியான ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வரலன்னா கீழே உள்ள ஜனங்களுக்கு பாட்டு வராது, துதி வராது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எந்த சமயத்திலும் எங்கேயும் நம்முடைய வாயில் ஸ்தோத்திரம் துதி வருதா? கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி நம் வாயில் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் கர்த்தருக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நாங்களும் கர்த்தருக்குள் சுகமாயிருக்கிறோம். உங்களுக்காக தினமும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் செல்ல போகிறோம். ரோமர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமன் சாப்டர் 2 verse 7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இந்த ரோம நிருபம் நல்ல உபதேசத்தை பேசுகிற நல்ல ஒரு நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் கீழை நாடுகளில் மனப்பூர்வமாய் நிறைய ஊழியம் செய்தார். ஸ்பெயின் போக விரும்பினார். போகிற வழியில் ரோமாபுரிக்கு போக அவர் ஆசைப்பட்டார். ஆனால் ரோமாபுரியில் உள்ளவர்களுக்கு பவுலை தெரியாது. கிபி 57 கொரிந்திலிருந்து எருசலேம் போக அந்த கொரிந்து எருசலேம் பிரயாணத்திலே அவர் அந்த காரியத்தை எழுதுகிறார். ரோம நிருபத்தினுடைய முக்கியம் என்னவென்றால், தன்னை அறிமுகப்படுத்துகிறதற்கும் நான் ரோமாபுரிக்கு வந்தால் இதைத்தான் பேச போகிறேன் என்று ஒரு மாதிரியான செய்தியை ரோமாபுரிக்கு அவர் அனுப்பி வைக்கிறார். பின்னாட்களில் மார்ட்டின் லூதர் காலத்திலே ஒரு பெரிய புரட்சி வந்தது. அதுதான் புராட்டஸ்ட் அப்படின்னு பேர். அதனால தான் புராட்டஸ்டன்ட் சபைகள் வந்தது. ரோம நிருபத்தை வாசிக்கும் போதுதான் அவர் விசுவாசித்து ஒரு பெரிய ஆவிக்குரிய புரட்சியை உண்டாக்கினார். ஓகே, நான் சபை சரித்திரம் போகாதபடி சத்தியத்துக்குள் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த ரோமாபுரியில் உள்ள மக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு இதை அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யணும், மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இன்னைக்கு நிறைய பேர் அழிந்து போகிற நன்மைகளை தேடிட்டு இருக்கிறோம், அழிந்து போகிற ஆசீர்வாதங்களை தேடுகிறோம், அழிந்து போகிற உறவுகளை தேடுகிறோம். ஆண்டவர் அழியாத, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அழியாத நித்திய ஜீவனை அவர் தர வேண்டும் என்று விரும்புகிறார். பைபிள் ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஆனால் தலை சிறந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். புதிய ஏற்பாட்டின் திறவுகோல் வசனம் என்ன? ஜான் சாப்டர் 3 verse 16, யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அப்படின்னா நரகம் போகாமல், நித்திய ஜீவன் அடையும்படி, அப்படின்னா பரலோகம் அடையும்படி இயேசுவை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நீங்களும் நானும் முடிவில் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நல்ல கவனிங்க, முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் எடுத்துக்கொள்கிறேன். சோர்ந்து போகாமல் இருந்தால் முடிவிலே நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம். இன்னைக்கு பல விதத்தில் சோர்வு வருகிறது. பிள்ளைகள் மூலமாய் சோர்வு, புருஷன் மூலமாய் சோர்வு, வியாபாரத்தில் ஏற்பட்ட சோர்வு, நஷ்டத்தில் ஏற்பட்ட சோர்வு, கஷ்டத்தால் ஏற்பட்ட சோர்வுகள், யாரோ என்ன பேசிட்டாங்க அதனால் ஏற்பட்ட சோர்வுகள், நான் அவமானப்படுத்தப்பட்டேன் அதனால் ஏற்பட்ட சோர்வுகள், சில இடத்துல நான் தலைகுனிவு ஏற்பட்டது சோர்வுகள். ஆண்டவருக்கு தோத்திரம். ஏசாயால 40ஆம் அதிகாரம் 29, 30, 31 அருமையான வசனம். ஐசாயா சாப்டர் 40 verse 29 to 31 வாசிக்க கேட்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. ஆண்டவர் யார் தெரியுமா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுப்பார். ஏன் சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுப்பார்? அவர் யார்? 28ஆம் வசனத்தை வாசிங்க. அகைன் verse 28.
மேல பாருங்க 28ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன். பாருங்க, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அநாதியான தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் சோர்ந்து போக மாட்டார், இளைப்படைவதும் இல்லை. அவர் இளைப்படைய மாட்டார். இதை நீ அறியாயோ, இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, இதை நீ கேட்டதில்லையோ. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. அவர் சோர்ந்து போக மாட்டார். ஆண்டவர் சோர்ந்து போக மாட்டார். இப்ப 30ல இருந்து வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. நீங்க எந்த விதத்துல சோர்ந்து போயிருக்கலாம்? வியாதினால சோர்ந்து போனீங்களா? என்ன பிரச்சனை? நான் நினைச்சது நடக்கலன்னு சோர்ந்து போனீங்களா? அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். இன்னைக்கு சோர்ந்து போகாதே மனமே என்கிற தலைப்பில் நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பேச விரும்புகிறேன். ஏன் ஜெபிக்க முடியல? சோர்வு. ஏன் ஆராதிக்க முடியல? சோர்வு. என் கர்த்தருக்காக வாழ முடியவில்லை? சோர்வு. என் கர்த்தருக்காக கொடுக்க முடியவில்லை? சோர்வு. ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்றேன், நாம் சோர்வுகளை மேற்கொள்ளாவிட்டால் சோர்வு நம்மை மேற்கொள்ளும். இந்த வார்த்தையை பதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சோர்வுகளை மேற்கொள்ளாவிட்டால் உங்கள் சோர்வு உங்களை மேற்கொள்ளும். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை நல்ல கவனிங்கள். இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுங்க, நான் சோர்வுகளை மேற்கொள்ள போகிறேன். அல்லேலூயா. பொதுவாக உங்க 4 காரியத்தை மேலோட்டமாக நான் சொல்கிறேன். எதனால் இன்னைக்கு சோர்வு வருகிறது? நிறைய காரியங்கள் இருந்தாலும் 4 காரியத்தை நான் உங்களுக்கு மேலோட்டமாய் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்கள். ஜெனசிஸ் சாப்டர் 42:28. தன் சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். நிறைய பேர் ஏன் சோர்ந்து போனாங்க தெரியுமா? தேவன் நமக்கு ஏன் இப்படி செய்தார்? தேவனா செய்தார்? நீங்க யோசேப்புக்கு பண்ண அநியாயத்தை மறந்துட்டீங்களா? நீங்க அநேகர் பழி யார் மேல போடுறோம்? தேவன் மேல போடுறோம். ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்தார்? ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த புருஷனை தந்தார்? சோர்வு. ஆண்டவர் ஏன் இந்த மனைவியை தந்தார்? சோர்வு. ஆண்டவர் ஏன் இந்த பெற்றோரை தந்தார்? சோர்வு. ஆண்டவர் ஏன் இந்த பிசினஸ் தந்தார்? சோர்வு. ஆண்டவர் ஏன் இந்த வேலையை தந்தார்? சோர்வு. ஊர்கா வியாபாரம் பண்ணி கோடி சம்பாதித்து பண்ணவங்களை எனக்கு தெரியும், தேவ பிள்ளை. கடலை வியாபாரம் பண்ணி கோடி சம்பாத்தியம் பண்ணி இன்னைக்கு ஊழியர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற பரிசுத்தவான்களை எனக்கு தெரியும். நிறைய பேர் கேட்கிற, ஏன் சோர்ந்து போக தெரியுமா? ஆண்டவர் ஏன் எனக்கு இதை செய்தார்? தவறான எண்ணம், தவறான அறிக்கையினால் ஏற்பட்ட சோர்வு. ரெண்டாவது பாருங்க, யோனா 4:8. ஜோனா சாப்டர் 4:8. ஆமணக்கு செடிக்கீழ உட்கார்ந்துருக்கிறார், நல்ல நிழல்ல உட்கார்ந்துருக்கிறார். தோத்துறோம், ஆண்டவர் நினிவே பட்டணத்தை அழிப்பார் நினைச்சிட்டு இருக்கிறாரு. நான் சொல்லிட்டேன், அதனால நடக்கணும், நான் சொன்னதெல்லாம் நடக்கணும் நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணினார்? வாசிங்க. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி. சோர்வு என்ன விரும்பிட்டான்? சாவை விரும்பிட்டான். சோர்வு அவனுக்குள்ள சாவை கொண்டு வந்து விட்டது. வெயில் பட்டுச்சு, இவ்வளவுதானே. வெயில் பட்டா வேற நல்ல போய் உட்காரு, வேற என்னலே இல்லையா? கொஞ்சம் மாற்று பரிகாரத்தை தேவ சமூகத்தில் கேட்க வேண்டியதானே? ஆண்டவரிடத்தில் வேற காரியத்தை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதானே? இவருக்கு நான் சொன்னதெல்லாம் நடக்கல, நான் சொன்னதெல்லாம் நடக்கும் நினைச்சேன். அடுத்தவங்க அழிகிறது உங்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதமா? அடுத்தவங்க அழிகிறது உங்களுக்கு சந்தோஷமா? அடுத்தவங்க அழிஞ்சு போறது நிம்மதியா? ஆண்டவர் தம்முடைய காரியத்தை செய்வார், அதில் உங்களுக்கு என்ன? இவருக்கு வெயில் பட்டுச்சான், அதனால சோர்வு வந்துச்சான். அதனால இனி உலகத்தில் வாழ்ந்த பையன் செத்துருன்னு நினைச்சாரா? சூரிய செடி கீழே போய் எலியா இருந்துட்டு அப்படித்தான் சொன்னார், போத ஆண்டவரை என் ஆத்துமா எடுத்துக்கணும் அப்படின்னு அங்கே இருந்திருக்கலாமே. ஏசபேல் கொண்டிருப்பாள, வந்ததே உயிரை காப்பாத்துறதுக்கு, மரியன்னை இப்படி பேச்சு, போத ஆண்டவரை ஆத்துமா எடுத்துக்கணும். வாழ்வில் சோர்வு அநேக இருக்கு. அந்த சோர்வு எங்க கொண்டு போது மரணத்துக்கு நேராய் கூட கொண்டு போய் விடுகிறது. அல்லேலூயா. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். அடுத்த சோர்வை குறித்து வாசிங்கள். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். எதனால சோர்ந்து போவாங்க? கன்னிகைகளும் சௌந்தரியம் உன்னிய கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். நிறைய விஷயத்துல தாகம். நான் இப்படித்தான் வாழணும், தாகம். எனக்கு இப்படித்தான் கிடைக்கணும், தாகம். நான் இதை அனுபவிக்கணும், தாகம். தோத்துறோம் தாகத்தினால.
அவங்க விரும்புறது ஒன்றும் கிடைக்கல, தாகத்தினால சோர்வு. சௌந்தரியம் உள்ள பெண்களுக்கும் தாகம், வாலிபர்களுக்கு தாகம். நினைச்சதெல்லாம் நடக்கலையே, நினைச்சதெல்லாம் ஒண்ணும் எனக்கு கிடைக்கலையே. வாழ்வில் சோர்வு, பலவிதத்தில் சோர்வுகள் வருகிறது. இன்றைக்கு தெளிவாய் இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட திட்டமாய் நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை கூட பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்றார். மத்தேயு 15:32 பாருங்கள். Matthew chapter 15 verse 32. பின்பு ஆண்டவரோடு தங்கி இருக்கிறார்கள், பிரசங்கம் கேட்கிறார்கள், பிரயாணம் பண்ண போகிறார்கள். இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், ஜனங்களுக்காக பரிதாபப்படுறேன்ப்பா. இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். 3 நாள் தங்கி இருக்கிறாங்க, முகாம்ல உட்கார்ந்து இருக்காங்க, தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்காங்க. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே. பட்டினியால் சோர்ந்து போறோம், பட்டினியால் சோர்வு போறோம். வெளியில தெரியல. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல சாப்பாடு இல்ல தெரியுமா, எத்தனை குடும்பத்துல ஆகாரம் இல்ல தெரியுமா? ஒன்ன மட்டும் புரிஞ்சுடுங்க, நீதிமானுடைய சந்ததி ஒரு துண்டு அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை. அல்லேலூயா. ஒரு துண்டு அப்பத்துக்கு அவர் இறந்து திரிய மாட்டார். Glory be to God. ஸ்தோத்திரம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்க கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்தார் அப்படின்னு தப்பான எண்ணம் கொண்டதுனால சோர்வு. நான் நினைச்சதெல்லாம் நடக்கலையே, வேலியா மேல பட்டுச்சே, இதனால தாங்க முடியலையே, அதனால ஏற்பட்ட சோர்வு. தாகம், வாலிபர்களுக்கு தாகம், நல்ல சௌந்தரியமான கன்னி பெண்களுக்கு தாகம், விருப்பம். தாகம்னா விருப்பம், வாஞ்ச, ஐயோ எனக்கு நிறைவேறலையே, அதனால சோர்வு. பசி பட்டினினால சோர்வு. அல்லேலூயா. அவனுடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு இப்படி பேசிட்டு தான் நிறைய காரியத்தில் இன்னைக்கு சோர்வு வரும். ஆவிக்குரிய காரியத்தில் ஏன் சோர்வு வருகிறது என்று சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு தேவ பிள்ளை, ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, ஒரு ஆண்டுடைய பிள்ளை ஆவிக்குரிய காரியத்தில் ஏன் சோர்வு வருகிறது என்பதை சில காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதல்ல அதை சொல்லிட்டு பிற்பாடு மற்ற காரியங்களை பார்க்கலாம். ஏன் சோர்வு வருகிறது? ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், தேவனோடு உடன்படிக்கை பண்றோம், நல்ல ஜெபம் பண்றோம், நல்ல ஆராதிக்கிற பின்ன ஏன் சோர்வு? சோர்வு வந்தவன மற்றவங்களை குற்றப்படுத்திடுறோம், சோர்வு வந்தவங்க மற்றவங்களோட பேசுறது இல்லை, சோர்வு வந்தவன சந்தோஷமான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறது இல்லை, சோர்வு வந்தா சில நேரம் ஐக்கியங்களை உடைந்து விடுகிறது. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஏன் சோர்வு என்று என்னைக்காவது யோசித்தீர்களா? நீங்கள் சோர்ந்து போவதை தேவன் விரும்பவில்லை. காரணம், அவர் சோர்ந்து போகாதவர். அவர் தன்னுடைய சோர்ந்து போகிற பிள்ளைகளுக்கு பலனளிக்க அவர் விரும்புகிறார். ஆனா இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேளுங்க, ஏன் என் வாழ்க்கையில சோர்வு? நான் சொல்ல போற வசனத்தின் அடிப்படையில் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். Glory be to God. நம்பர் 1, கர்த்தர் கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அவருடைய கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். கர்த்தருடைய கரத்தின் அடிகளால் சோர்வு வருகிறது. அவர் அடிக்கிற கர்த்தர் அதே நேரம் அணைக்கிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருடைய கரத்தின் அடிகளால் சோர்வு வருகிறது. முதலாவது குறிப்பை நான் சொல்கிறேன். அப்ப ஆண்டவர் அடிப்பாரா? ஆமா, அடிக்கிற தேவன், அதே நேரம் அணைக்கிற தேவன். ஒரு தகப்பன் அடித்து பிள்ளை அணைக்கலையா? தாய் அடித்து பிள்ளை அணைக்கலையா? அப்ப ஏன் அடி வழுது? தாவீது ராஜா வாழ்க்கையை பாருங்க. உரியாவின் அந்த மனைவி சம்பவத்திலே தோத்திரம், மற்றவனை கொன்று தனக்கு மனைவியாக்கி கொள்கிறார். பிள்ளை பிறக்கிறது. ஆனால் அந்த பிள்ளை செத்து போனது, ஒரு அடி விழுந்தது. தாவீதுக்கு உரியா வாழ்க்கையில் பிறந்த பிள்ளையை கர்த்தர் அடித்தார். தாவீதின் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். தோத்திரம். ஆண்டவர் சாமுவேல் சொன்னார், அழகிய கண்கள், நல்ல ரூபம், சிவந்த மேனியவன் அபிஷேகம் பண்ணு சொன்னார். சவுலை புறக்கணித்து தாவீதை ராஜாவாக்கினார். ஆனால் வாழ்வு சரியில்லாத போது ஆண்டவர் விட்டு வைக்கல, அடியை கொடுத்தார். ஆண்டவருக்கு சோத்திரம். உடனே சோர்வு வந்து விட்டது. அடிப்பட்ட உடனே வாழ்வில் ஒரு சோர்வு வந்து விட்டது. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. பின்னாட்களில் பாருங்க, அப்சலோம் துரத்துகிறான், சொந்த பிள்ளை விரட்டுகிறது, அதனால வாழ்வில் சோர்வு வருகிறது. யோர்தானை கடந்து மக்னாயி வனாந்தரத்தில் போய் தங்கி இருக்கிறார். எருசலேமை அப்சலோம் பிடித்துக் கொண்டான். எவ்வளவோ நாட்கள் வனாந்தரம், பயங்கர பாடுகள், யுத்தங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அரண்மனை விட வேண்டிய சூழ்நிலைமைகள்,
வசதியான வாழ்க்கை இழக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்? ஆண்டவருடைய அடி சில நேரம் விழும். ஒரு எச்சரிப்பின் செய்தியாக கூட இருக்கும். நம்மை அழிப்பதற்கல்ல தேவன் அடிக்கிறார், நம்மை திருத்துவதற்கு நடிக்கிறார். இன்றைக்கு ஆசிரியர்கள் அடிப்பதெல்லாம் நம்ம குறைச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கு அரசாங்கமும் அனுமதிக்கவில்லை, பெற்றோரும் அனுமதிக்கவில்லை, மாணவர்கள் அனுமதிக்கவில்லை. நான்லாம் சின்ன பையனில் படிக்கும்போது பெற்றோர் வந்து சொல்லுவாங்க, கண்ணை வச்சுட்டு தோலை உரிச்சிருங்கம்பாங்க, ஆசிரியர்கிட்ட சொல்லி கொடுப்பாங்க. தோத்துறோம், நாங்கள் தான் போய் கம்பெல்லாம் பறிச்சுட்டு வர்றது, நல்ல புளியங்கம்பு, வாடாச்சி கம்பு, அதெல்லாம் ஆசிரியருக்கு பறித்து கொடுக்கறது நாங்கள் தான். கதற கதற அடிப்பாங்க. அவங்க அடித்தது அழிப்பதற்கல்ல, உருவாக்குவதற்கு. ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லையா, மொழியில் அடிப்பாங்க. அன்னைக்கு ஆசிரியர் அடித்த பிள்ளைகளாம் அன்னைக்கு நல்லா இருக்காங்க, நல்ல பெரியவங்களா இருக்கிறாங்க, அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, பெற்றோர்களை கண்டித்தார்கள், பெற்றோர்களை அடித்தார்கள், ஆசிரியர் அடித்தார்கள், இன்னைக்கு நாங்கள் நன்றாக இருக்கிறோம். நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அடி விழ காரணம் அதுதான். தவறான வாழ்க்கை, தவறான சிந்தனை, தவறான பார்வை, தவறான செய்கை. அதிகாரம் வந்தவுடனே தப்பா செய்திடலாமா? அதிகாரம் இருக்கிறதுனால தவறா வாழ்ந்துடலாமா? அதிகாரம் இருக்கிறதுனால தப்பா நினைச்சிடலாமா? அதிகாரம் இருக்கிறதுனால யாரையாவது அழிச்சிடலாமா? ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரா? ஆண்டவர் அன்புள்ள கர்த்தர். ரெண்டு பக்கம் ஆண்டவருக்கு உண்டு. ஆண்டவர் அன்புள்ள கர்த்தர். மற்ற பக்கத்தில் உபவாகமத்தில் வாசித்தால் குற்றம் செய்தவனை குற்றம் செய்யாதவனாய் விடுகிற தேவன் அல்ல அவர். கர்த்தருடைய கரத்தின் அடிகளால் ஏற்பட்ட சோர்வு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது பாருங்கள், 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கவனிங்கள். முதலில் ரொம்ப நாளைக்கு பிற்பாடு உடன்படிக்கை பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி கொண்டு வராங்க. உடன்படிக்கை பெட்டி கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை இருந்தது, நல்லதுதான். விருப்பம் இருந்தது, நல்லதுதான். தாவீது காலத்தில் உடன்படிக்கை பெட்டி கிடைச்சது, சந்தோஷம்தான். ஆனால் உடன்படிக்கை பெட்டி குறித்த சத்தியத்தை மறந்து போனார்கள். பாருங்க, அங்கே நடந்த சம்பவம் என்ன? பெலிஸ்திய தேசத்திலே பூசாரி ஐடியா பண்ணி அவங்களே தோத்திர உடன்படிக்கை பெட்டி நிமித்தமா அவங்க எல்லாருக்கும் வியாதி, பிரச்சனை, போராட்டம், மூல வியாதி வந்துச்சு. அதனால அவங்க ஒரு ஈடுன பசு மாட்டை வண்டியில் வச்சு ஒரு பெட்டியில சுண்டலி மாதிரி செய்து வச்சு, மூளை மாதிரி செய்து வச்சு அனுப்பி விட்டாங்க. அது யதார்த்தமா நடந்துச்சா? இதனால தான் வியாதியா? என்ன, தாகோன்ல விக்கிரகங்களும் விழுந்து உடைந்து விட்டது. வெளியே வந்துச்சு, இவங்க சோமாயிட்டாங்க. இதை பெர்சிமேசன் மனிதர் பார்க்கிறார்கள். மாட்டை வெட்டி வண்டியை உடைச்சி பலி செலுத்துகிறார்கள். இதை கேள்விப்படுகிறார் தாவீது ராஜா. உடனே பெரிய கூட்டத்தை கூட்டுறார். நல்ல ட்ரம்பட்டு, எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் செய்து பயங்கரமா அடிச்சு முளைக்கு கும்மாளம் போட்டு வராங்க. நல்ல கவனிக்கணும். ஒரு புது வண்டியை செய்து ரதம்னு பேர் வச்சார். மெர்சிடஸ் பென்ஸ்ன்னு பேர் வச்சு மாடை இணைச்சா அது மாட்டு வண்டி தான். பென்ஸ்ன்னு பேர் வச்சா பென்ஸா மாறாது. தோத்துறோம். நல்ல கவனிங்க. கொண்டு வராங்க. இவங்க ஆடி டான்ஸ் போட்டு கும்மாளம் போட்டுட்டு இருக்கிறாங்க. மாடு கலையுது, வண்டி சரியுது, பெட்டியை ஒருத்தன் தொட்டவன் செத்தான். ஆட்டம் சாவுல தான் முடிஞ்சது. கொஞ்சம் கடினமான வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். ஆர்ப்பாட்டத்தில் முடிவதல்ல ஆராதனை, அர்ப்பணிப்பில் முடிவது ஆராதனை. நடனத்தில் முடிவதல்ல ஆராதனை, நடுக்கத்தில் முடிவது ஆராதனை. இன்னைக்கு அநேகர் என்ன தெரியுமா? விசில் அடி, கர்ச்சிப் சுத்து. அவன் கிறிஸ்தவத்தில் தோத்திரம் நுழைந்திருக்கிற பைத்தியக்காரன். டான்ஸ் அப்படி ஆடு, கையை இப்படி வளைச்சிரு, இப்படி வேடு. நோ. பவுல் டான்ஸ் ஆடினாரா? இயேசுநாதர் டான்ஸ் ஆடினாரா? பேதுரு டான்ஸ் ஆடினாரா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் பெந்தைக்கோஸ்து நாளுக்கு பிற்பாடு அபிஷேகம் பெற்ற திருச்சபைகள் யாரும் டான்ஸ் ஆடினாங்களா? கிறிஸ்தவத்தில் டான்ஸ் கிடையாது. தோத்திர மேடையில் கிறிஸ்தவன் டான்ஸ் ஆடுறான்னா அவன் மேல இருக்கிறது லூசிபேரின் ஆவி, தி ஸ்பிரிட் ஆஃப் லூசிபர். என் நம்பர் இருக்குது, நீங்க வேணா என்கிட்ட தனியா பேசுங்க, வேதத்தில் உங்களுக்கு விளக்கம் தர விரும்புகிறேன். டான்ஸ் எல்லாம் யூதருடைய கலாச்சாரம். டான்ஸ் ஆடி ஒருத்தன் செத்தான். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? சத்தியத்தை மறந்துட்டாங்க. பழைய சத்தியங்கள் இன்னைக்கு மறக்கப்படுகிறது, பழைய உபதேசங்கள் இன்னைக்கு மறக்கப்படுகிறது. காலம் மாறலாம், கர்த்தர் மாற மாட்டார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் எப்படி மாறாதவரோ அவருடைய வார்த்தைகளும் மாறாதது. பிரைஸ் தி லார்ட்.
அடி விழுந்து செத்த உடனே அவங்க டான்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்க பிரயாணம் முடிஞ்சு போச்சு, மரியாதையாக கொண்டு போய் ஓபேத் ஏதோம் வீட்டில் உடன்படிக்கை பெட்டி வச்சாங்க. இப்போ தான் பழைய நினைவுக்கு வரார். உடன்படிக்கை பெட்டி நான் அது யார் சுமக்கணும், அது எப்படிப்பட்டவங்க சுமக்கணும், இந்த எண்ணம் வரும்போது தான் ஒத்துக்கொண்டார். இப்போ திருப்பி வாசிங்க. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாது போனபடினாலும் அவர் நமக்குள்ளே அடி விழ பண்ணினார். நமக்குள்ளே அடியை விழ பண்ணினார். நாம் அவரை தேடல, கற்பனையின்படி செய்யல. அதனால ஆசரிப்பு கூட அந்த கூடாரத்தில் இருக்க வேண்டிய அந்த உடன்படிக்கைப்படி சுமக்கல. எனக்கு வசதி வந்த உடனே மாத்திரலாமா சத்தியத்தை? எனக்கு வெளிநாட்டு பணம் வந்த உடனே சத்தியத்தை மாத்திரலாமா? எனக்கு சத்தியத்தை மாத்தி மாத்தி போறாங்க. சத்தியத்தை சொல்றவனுக்கு சத்ருவா மாறிட்டு இருக்கிறான். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆசரிப்பு கூடாரத்தை மாட்டு வண்டியில் வச்சு அலக்களிப்பதல்ல, வலிச்சாலும் பரல, என் தோல்ல சுமக்கணும். இதுதான் சத்தியம். அடிவிட காரணம் என்ன தெரியுமா? மறக்கப்பட்ட சத்தியம். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதனால சோர் போகிறது? கொஞ்சம் கடிந்து கொள்கிறார். தம் பிள்ளைகளை திருத்த கொஞ்சம் கடிந்து கொள்கிறார். தம் பிள்ளைகளை உருவாக்க கொஞ்சம் கடிந்து கொள்கிறார். நேசிக்கிற பிள்ளைகளை அவர் சிட்சிக்கிறார். கடிந்து கொள்ளும் போது, கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது சோர்வு வரும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 1:23 வாசிங்கள். The Proverbs chapter 1:23. நீதிமொழிகள் 1:23 வாசிங்கள். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். ஆண்டவர் சொல்கிறார், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன்னா என் அபிஷேகத்தை உனக்கு தாரேன். இன்னைக்குள்ள நவீன உபதேசம் என்ன தெரியுமா? அவர் அன்புள்ளவர் மட்டும்தான், அவர் ஆசீர்வதிக்கிறவர் மட்டும்தான், அவர் செழிப்பு தருவர் மட்டும்தான். புதிய உடன்படிக்கை என்று தவறாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹைப்பர் கிரேஸ் என்று தவறாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சில நேரம் கடிந்து கொள்ளுவார். ஏன் புதிய ஏற்பாட்டில் இயேசுவை தோத்திரம் பேதுரு சோதித்த போது அப்பால போய் சாத்தானே என்று கடிந்து கொள்ளவில்லையா? அந்த நரிக்கு போய் சொல்லி இயேசு கடிந்து கொள்ளவில்லையா? சில நேரம் நம்முடைய தேவைக்காய் ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடிந்து கொள்வதற்கு திரும்புங்கள். எபிரேயர் எழுதின நிருபம் 12:5 வாசிங்கள். Hebrew chapter 12:5. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே. கர்த்தருடைய சிட்சை அற்பமா எண்ணாத. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. இது புதிய ஏற்பாட்டில் தான இருக்குது, இது எபிரேயர்ல தான இருக்குது. அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அப்படியானால் கர்த்தர் கடிந்து கொள்ள மாட்டாரா? இன்னைக்கு உலக நன்மை, உலக ஆசீர்வாதம், உலக சிற்றின்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிறதில்லை. சில நேரம் கர்த்தர் கடிந்து கொள்ளுவார். அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரம் சோர்வு வரும். சில நேரம் தேவன் நம்மை அடிப்பார். அதனால சோர்வுகள் வரத்தான் செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது காரியத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 24:10. The Proverbs chapter 24:10. Hallelujah. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்திலே சோர்வு வந்து விடுகிறது. ஆபத்து காலத்தில் சோர்வு வந்து விடுகிறான். என்ன செய்வேன்? நான் எப்படி செய்வேன்? என்னால வாழ முடியுமா? என்னால ஜீவிக்க முடியுமா? அப்பா இல்ல, அம்மா இல்ல, அண்ணன் இல்ல, எல்லாம் நான் தனிமையா இருக்கிறேன். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனா உன் பலன் குறுகினது. புரிந்து கொள்ளுங்கள், நீ தனிமை அல்ல. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது இயேசு சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியனுக்கு அதிகமான தேவதூதர் வருவார்கள். ஒரு லேகியன் 6000 அர்த்தம். அப்படிப்பட்ட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 28 அவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் சோர்வு. ஆபத்து காலத்தில் சோர்வு. என்ன ஆபத்து? யோசேப்புக்கு ஒரு ஆபத்து வந்தது. யோசேப்புக்கு அந்த ஆபத்தை சொல்லட்டுமா? ஆமோஸ் 6:6 அழகா போட்டிருக்கு. வாசிங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசி ஜனங்களை எச்சரிக்கும் போது இந்த காரியத்தை சொல்கிறார். ஆமோஸ் 6:6. பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற் போகிறார்கள். யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்து, மதுபானத்தை குடிக்கிறாங்க. யோசேப்புக்கு ஏற்பட்ட ஆபத்து என்ன? அதை குறித்து கவலைப்படல. யோசேப்புக்கு ஏற்பட்ட ஆபத்து என்ன தெரியுமா? பரிசுத்த கொலைச்சல், விபச்சார சிந்தனையை உண்டாக்குகிறாள், வேசித்தன சிந்தையை உண்டாக்குகிறாள். அல்லேலூயா. ஆனாலும் யோசேப்பு, நான் கேவலப்பட்டாலும் பரவாயில்ல, நான் வஸ்திரத்தை இழந்தாலும் பரவாயில்ல, ஒரு பெரிய ஆபத்து வந்தது, நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வேன் என்று ஓடி போனான். ஜெயில் வந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. காரணம் இல்லாத குற்றச்சாட்டு வந்தாலும் பரவாயில்ல, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். பெரிய ஆபத்து.
தெளிவாக தான் நான் பேசுறேன். இன்றைக்கு 40 நாள் 45 நாள் வீட்டில் முடங்கி இருக்கிறோம். எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்ணுங்க? எவ்வளவு வேதம் வாசித்தீங்க? அசிங்கமான அருவருப்பான படங்கள், அருவருப்பான சீரியலை பார்த்து ஒரு வாழ்க்கையை அழித்து விட்டாய் அல்லவா? சினிமா பார்க்குறீங்களா? அது மாதிரி நீங்க வாழ்ந்துருவீங்களா? சினிமா பார்த்து ரசிக்கிறீங்களே, உன் பெண் பிள்ளைக்கு அதே மாதிரி உன்னால வஸ்திரம் தரிச்சு ரோட்ல விட்டு ஆட வைக்க முடியுமா உங்களுக்கு? நான் கிறிஸ்தவர்களுக்கு பேசுகிறேன். அசிங்கமான அருவருப்பான சிந்தையை கெடுக்கிற சினிமாவை பார்க்கிற சீரியலை பார்க்கிற ஆளா இருந்தால் எழுதி வைத்துக்கொள், நீ கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்தவன் அல்ல. யூ ஆர் நாட் கிறிஸ்டியன். கோபப்பட்டாலும் பரவாயில்ல, என் ப்ரோக்ராமை நீங்க பார்க்காட்டாலும் பரவாயில்ல. உள்ள போனதுனால தவறான சிந்தை. உலக பத்திரிகை எழுதுறாங்க, செக்குலர் மேகசின்ஸ் எழுது. ஏன் தற்கொலையான் தெரியுமா? சீரியல். ஏன் மாமனார் மாமியார் சண்டையான் தெரியுமா? சீரியல். ஏன் கள்ள காதலான் தெரியுமா? சீரியல். ஏன் வாலிப பையன் மாதிரிலாம் லவ் ஜவுன்னு அலையிறான்? சீரியல். கிறிஸ்தவ குடும்பத்தில் நீதான பாட்டு வச்சிருக்கிற? உன் பிள்ளைக்கு என்னைக்கா சொல்லி கொடுத்தாயா என்று? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை என்றைக்காவது சொல்லி கொடுத்தீர்களா? இது தப்பு, இது ஆபாசம், இது நம்ம வீட்டில் இருந்த சாபம், சினிமா நம்முடைய வீட்டில் வந்த சாபம், சீரியல் நம்முடைய வீட்டில் வந்த சாபம். இல்ல, ஒரு வீட்டில் துதித்துல சபித்துல இருக்க முடியாது. துதிக்கிற அந்த வீட்டில் அசிங்கமான சத்தம் வேண்டாம் என்று என்றைக்காவது சொன்னதுண்டா? பிள்ளைக்கு திருமணம் பண்ணணும்னு நினைச்சீங்க, ஆனா அவன் தானா திருமணம் பண்ணிட்டான். கேவலப்பட்டீங்கல்ல? வருத்தப்படுங்க, மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட, பரிசுத்தத்தை கற்றுக் கொடுங்கள். யோசேப்புக்கு வந்த ஆபத்து என்ன தெரியுமா? தோத்திரம், அல்லேலூயா. யோசேப்புக்கு வந்த ஆபத்தினால சோர்வு, யோசேப்புக்கு வந்த ஆபத்து பரிசுத்தம். ஆனா காத்து கொண்டார் யோசேப்பு. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 21 23 அங்கே 4 இடத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் பூரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் கூட இருந்தால் ஆபத்துக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். Glory be to God. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. 4வது காரியத்தை பாருங்கள். எரேமியா 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்கள். Jeremiah chapter 4 verse 31. கற்ப வேதனைப்படுகிறவர்களின் சத்தமாகவும், கற்ப வேதனைப்படுகிற சத்தமாகவும், முதல் விசை பிள்ளை பெறுகிறவர்களின் வியாகுலமாகவும், ஃபர்ஸ்ட் டெலிவரி டைம்ல எவ்வளவு வியாகுலப்படுவாங்க அவ்வளவு வியாகுலமாகவும், சீயோன் குமாரத்தின் சத்தத்தை கேட்கிறேன், அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து, ஐயோ ஐயோ கொலை பாதகளாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறதே, கொலை பாதகராலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறது. நீங்க கேட்கலாம், கிறிஸ்தவங்க தானே, நாங்க விசுவாசி தானே, நாங்க கொலை பாதகரா? கொலை பாதகத்தினாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறது. நாங்க எங்க கொலை செய்தோம்? நாங்க என்ன கொலைகாரரான்னு கேட்கலாம். ஆமா, வசனம் கொலை பாதகன்னு சொல்லி இருக்கு. அப்படிப்பட்டவங்களை திருந்துகிறதுக்கு எதுவாய் மாறட்டும். வாசிங்கள் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 John chapter 3 verse 15. தன் சகோதரனை பகைக்கிறவன் எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன். சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். பார்த்து கொண்டிருக்கும் போதே மனுஷ கொலைபாதகன் எவனோ, மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திருக்காது. மனுஷ கொலைபாதகனாக இருந்தால் உனக்கு நித்திய ஜீவன் இல்லை, உனக்கு பரலோக ராஜ்யம் இல்லை. சொந்த சகோதரனோட உனக்கு பேச்சு உண்டா பிரதர்? பாட்டு நல்லா இருக்கும், பிரசங்கம் நல்லா இருக்கும், சங்கீதம் நல்லா இருக்கு. சொந்த சகோதரனோட உனக்கு பேச்சு உண்டா? சிஸ்டர், உன் சொந்த சகோதரனுக்கு பேச்சு உண்டா? உன் தாயார்கிட்ட பேசி எவ்வளவு நாளாச்சு? எப்படி நீ பரலோகத்துக்கு போவ? புருஷன் பேசி எவ்வளவு நாளாச்சு? மனுஷன் தோத்துரும். மனைவிட்ட பேசி எவ்வளவு நாளாச்சு? பிள்ளைகள்கிட்ட பேசி எவ்வளவு நாளாச்சு? மனுஷ கொலைபாதகன், தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். ஏன் சோர்வு? கொலைபாதகராக இருக்கிறவன் பேச்சு கிடையாது. சொந்த சகோதரனுக்கு விரோதமா கோர்ட்ல கேஸ் கேட்ட கிறிஸ்தவன் வெக்கமா இல்ல? சொந்த ரத்தமாச்சே ஐயா. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போக மாட்டான், விட்டு போறவன் விட்டு கொடுக்க மாட்டான். நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க மனுஷ கொலைபாதகரா இன்னைக்கு இருக்கிறோம். ஏங்க, குண்டு போட்டு கொன்னா மட்டும் கொலை இல்லை, வெட்டி கொன்னா மட்டும் கொலை இல்லைங்க, எரிச்சு கொன்னா மட்டும் கொலை இல்லை. நீ பகைச்சாலே போதும். வேதம் சொல்லுது, இயேசு சொல்லுகிறார், சத்ருவை சிநேகி. இன்னைக்கு அநேகர் சத்ருவை சிநேகிக்கல, சிநேகிதரே சத்ருவா மாத்திட்டோம். மனுஷ கொலைபாதகராய் மாறிவிட்டோம். சின்ன சின்ன பிரச்சனை, தன் தங்கச்ச மன்னிக்கிறது இல்லை, தம்பியை மன்னிக்கிறது இல்லை, சகோதரன் நேசிக்கிறது இல்லை. ஏன் சோர்வு? கொலைபாதகத்தால் சோர்வு என்று வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்கள். எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம்.
ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுல என்ன விஷயம் தெரியுமா? மற்றவங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போறது, மற்றவங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போறது. ஏன் மற்றவங்க உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போறீங்க? அதுக்கு தேவன் உங்களை ரட்சித்தார். சில பேர் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, பேருக்கு தான் கிறிஸ்தவங்க. கேட்டா நாங்க பெந்தேகோஸ்து சபைக்கு போறோம். நீ பேர் கிறிஸ்தவன் தான். பெந்தேகோஸ்து சபைக்குள்ள இருந்தாலும் நீ பேர் கிறிஸ்தவன் தான். வீட்டில் ஜெபிக்க நேரம் இல்லை, வீட்டில் வேத வாசிக்க நேரம் இல்லை. மனைவி சாட்சி சொல்றா, என் புருஷன் வீட்டில் உட்காந்து சினிமா பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. அவங்க நடிக்கிறாங்க, அதை நீ ஏன் பார்த்து அழுதுகிட்டு இருக்க? எனக்கு சினிமாவில் சோக காட்சி வரும், இவருடன் அழுதுருவார். ஒருத்தர் சொன்னார், பழைய காலத்தில் சினிமா ஓடும்போது ஒருத்தர் பிரசங்கத்தில் சொன்னார், ஒரு தேவ மனுஷன், யாரோ ஒரு சினிமா நடிகருக்கு கத்தி கீழே விழுந்துருச்சான். இவர் இங்கே இருந்துட்டு தான் கத்தி தூக்கி எறிஞ்சாராம், தலைவரை பிடிச்சிருங்கன்னு. ஸ்கிரீன் ரெண்டா கிழிஞ்சிருச்சான். மற்றவங்க படுற காரியத்தை சோர்வு, மற்றவங்களை தைரியப்படுத்துகிற நீங்கள், மற்றவங்களை உற்சாகப்படுத்துகிற நீங்கள், மற்றவங்களை தேற்றுகிற நீங்கள், மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிற நீங்கள், மற்றவருடைய உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். திடனாய் என்று தைரியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி அல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை கூட சொல்லுங்கள், ஒரு காரியத்தை கூட சொல்லுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மார்க் சாப்டர் 8 verse 3. இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால், ரொம்ப தூரத்துல வந்திருக்காங்க, நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்கள். சொல்லுங்க, எதுல சோர்ந்து போவாங்க? வழியிலே சோர்ந்து போவாங்க. இயேசுவோட தான் இருந்தாங்க. இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டாங்க, சத்தியத்தெல்லாம் நல்லா கேட்டாங்க. இவ்வளவு நாள் வீட்டை மறந்துட்டாங்க, இவ்வளவு நாள் ஊரை மறந்துட்டாங்க. வழியில சோர்ந்து போவாங்க. அதனாலதான் 2ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், வழியிலே அழியாதபடி அவருடைய பாதத்தை முத்த செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். வழியில் ஏற்படுகிற சோர்வு, நீங்க நம்ம பரலோகம் போகிற வழியில் இருக்கோம், ஆண்டவே பரலோகத்துக்கு போகிற வழியில் இருக்கிறோம். நம்முடைய வழியில் ஒரு நாளும் சோர்வு வரவே கூடாது. சோர்வுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துகிற வழியில போகணும். ஆண்டவர் நடத்துகிற வழியில போனால் சோர்வே வராது. ஆண்டவர் சாப்பாடு கொடுத்து அனுப்புறார். என் வழியில சோர்ந்து போவான். ஆகாரத்தின் தருகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், பாஸ்டர் இத்தனை நாள் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஏன் கொஞ்சம் வருது? இல்லை, ஆண்டவர் வார்த்தை தருகிறார், பேசுறேன். சோர்வு வந்த போது ஊழியக்காரனெல்லாம் குறை சொன்னோம், சோர்வு வந்த போது விசுவாசிகளாக குறை சொன்னோம், சோர்வு வந்தது பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் குறை சொன்னோம். நான் ஏன் சோர்வு என்று நம்மை நாம யோசித்ததில்லையே. அதனால தான் கர்த்தர் நீங்களோடு பேசுகிறார். நீங்கள் சோர்ந்து போது தேவ சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. 3 காரியத்தை மட்டும் நான் சொல்லி என்னுடைய செய்தியை முடித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது, எந்த காரியத்தில் நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று 3 காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். Matthew chapter 5 verse 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். என்ன வாசித்த வசனத்தில் எப்படி வாசித்தோம்? தோத்திரம். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்தால் முடிவில் நித்திய ஜீவன். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்வதில் சோர்ந்து போக கூடாது. நீங்க தீத்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி. நம்ம எப்படி சுத்திகரித்தார்? நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம், நல்ல கிரியைகளை செய்ய. நற்கிரியை என்றால் நல்ல கிரியைகளை செய்ய அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். என வெளிப்படுத்தல் 22:12 அப்படித்தானே சொல்கிறது. அவர் வருகிறார், அவனவருடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது ஆண்டவர் சொல்லுகிறார். கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்க அவர் வரப்போகிறார். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா தபித்தாள் அல்லது தொற்காள் நல்ல நற்கிரியைகளாம் செய்த வாசிங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டிருந்தாள். தர்மங்களை மிகுதியாய் செய்து கொண்டிருந்தாள். நற்கிரியை தர்மம் மிகுதியாய் செய்தாள். இன்னைக்கு முதல் குறிப்பில் நாம் நற்கிரியை செய்யணும். நற்கிரியை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. நற்கிரியைங்கிற வார்த்தைக்கு விளக்கம் தர விரும்புகிறேன். ஒன்று நேசித்தல்,
நற்கிரியை என்று சொன்னால் என்ன தெரியுமா? மனப்பூர்வமா மற்றவங்களை நேசிக்கிறது. ரியலி லவ், தி காட்ஸ் லவ், அன்கண்டிஷனல் லவ். இதான் நற்கிரியை. மற்றவங்களை நேசிக்காத உங்கள் வாழ்வில் நற்கிரியை இல்லை. மற்றவங்களை நேசிப்பது ஒரு நற்கிரியை. நேசிக்கும் போது தான் மற்றவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறோம், நேசிக்கும் போது தான் மற்றவங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம், நேசிக்கும் போது தான் ஐயோ லாக்டவுனில் சாப்பாடு இருக்காத வாங்கி கொடுக்குறோம். நற்கிரியை. ரெண்டாவது என்ன தெரியுமா? மன்னிக்கிறது. நற்கிரியானதை மன்னிக்கிறது. சரி, தப்பா பேசியிருக்கலாம், தப்பா செய்திருக்கலாம், உங்களுக்கு விரோதம் எழும்பியிருக்கலாம். மன்னிக்கிறது. இயேசு மன்னிக்காட்டவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்களா? அவர் மன்னிச்சாரே. அவர் பாவத்தை மன்னித்து பாவியை நேசித்தாரே. பாவியாகி என்ன நேசித்தார்? என் பாவத்தை மன்னித்தார். அதனால தான் எனக்கு விசுவாசியா ஊழியக்காரனா இருக்கிறேன். இது நற்கிரியை, மன்னிக்கிறது. மூன்றாவது மறத்தல். சில சொல்லுவாங்க யானை ஒதுக்கின மாதிரி ஒதுக்கி வச்சிருக்கான்னு. சொல்ல கேள்வி. பழைய காலத்தில் யானை வரும்போது யானைக்கு பழம் கொடுப்பாங்க, யானைக்கு தேங்காய் கொடுப்பாங்க, சாப்பிடும். யாரோ ஒருத்தர் சிரட்டையில் சுண்ணாம்பு வச்சு கொடுத்துட்டாங்களாம். அதை அப்படியே பார்த்து வச்சுட்டு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலில் திருவிழா டைமில் அதே ஆளை தூக்கி போட்டு காலில் மிதிச்சு கொன்னுட்டு அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால தான் யானை ஒதுக்கிற மாதிரி ஒதுக்கி வச்சிருக்கான் அப்படிம்பாங்க. நீங்கள் மறக்க முடியல. கண்டா ஒரு அசட்டு சிரிப்பு. ஆனால் உள்ளத்தில் அன்னைக்கு நீ இப்படி பேசினால தானே நீ கிறிஸ்தவனே இல்லை, உட நற்கிரியை இல்லை. நற்கிரியை துவங்கினவர் அந்த நாள் முதற்கொண்டு முடிய அவர் வல்லவராக இருக்கிறார். பிரசங்கிக்கிற நானோ கேட்கிற நீங்களோ தோத்திரம் மறந்து விட வேண்டும். நம்ம செய்த பாவம், நம்ம செய்த அக்கிரம அநியாயத்தெல்லாம் அவர் மறக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம பயன்படுத்தி இருப்பாரா? எல்லாத்தையும் மறந்துட்டார். என்னைக்கு ரட்சித்தாரோ எல்லாத்தையும் அவர் மறந்து விட்டார். மறந்து விடுங்கள். பழசைய நினைச்சு யாரையும் பகைச்சது போதும். பழசைய நினைச்சு யாரையும் வெறுத்தது போதும். பழச நினைச்சு யாரையும் அற்பமா எண்ணது போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மறந்து விடுங்கள். அது நற்கிரியை. சுமத்தல். மற்றவங்க காரியத்தை சுமக்கிறது. வேதம் சொல்கிறது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இவ்விதமாய் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று வாசிக்கிறோம். சகித்தல். பரவாயில்ல, காரணம் இல்லாத குற்றச்சாட்டு வந்தாலும் பரவாயில்ல, யார் தப்பா பேசினாலும் பரவாயில்ல, சகிக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், இன்னும் நீங்க ஏன் இன்னும் அநியாயத்தை சகிக்க முடியலன்னு கேட்கிறார். இதுதான் நற்கிரியை. திரும்ப சொல்லுகிறேன், நேசிக்கிறது, மன்னிக்கிறது, மறக்கிறது, சுமக்கிறது, அல்லேலூயா, சகிக்கிறது. இது நற்கிரியை. நற்கிரியை செய்வதில் நாம் ஒரு நாளும் சோர்ந்து போய்விடக் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். இரண்டாவது காரியத்தை வாசிங்கள். 3 யோவான் 11 வசனம். 3 யோவான் 11 வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஆமென். நன்மை செய்வதில் சோர்ந்து போக கூடாது. வாசித்த வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது. ரோமர்ல அப்படித்தானே வாசிக்கிறோம். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாயும் தேடுகளுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். நன்மை செய்வதில் ஒரு நாளும். கலாத்தியர் 6:9 வாசிங்க. கலாத்தியன் சாப்டர் 6 verse 9. கலாத்தியர் 6:9 வாசிங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆண்டவர் காலம் வச்சிருக்கிறார். the day of harvest, ஒரு அறுவடையின் காலத்தை வச்சிருக்கிறார். ஏற்ற காலத்தில் நம்ம அறுப்போம். நன்மை செய்தல சோர்ந்து போக கூடாது. தீமை செய்கிறோம், பிசாசால் உண்டாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அப்படித்தானே வாசித்தோம். 3 யோவான்ல அப்படித்தான் வாசித்தோம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு இந்த நாட்களில் ஒருத்தருக்கு நன்மை செய்யணும். இனி இந்த காலங்கள் எவ்வளவு போகணும்னு தெரியாது. எல்லாருக்கும் வசதிகள் இருக்காது, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்காது. ஒருத்தருக்கு உதவி செய்யணும். ஆண்டவர் செய்ய வைத்தார். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு ஆசை இருந்துச்சு, செய்யணும்னு ஆசை. அநேகர் உள்ளத்தில் கர்த்தர் பாரப்படுத்தினார், செய்ய வைத்தார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாசித்து பாருங்கள். ரோமர் 15 அதிகாரம் 26 வாசிங்கள். ரோமன் சாப்டர் 15 verse 26. மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். தரித்திரர்களுக்காக சிலர் பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு விருப்பம் இருக்கா? உங்களோட கஷ்டப்பட்டவங்களுக்கு காய்கறி கொண்டு போய் கொடுத்தீங்களா? உங்களோட கஷ்டப்பட்டவங்களுக்கு அரிசி கொண்டு போய் கொடுத்தீங்களா? உங்களோட கஷ்டப்பட்டவங்களை கூப்பிட்டு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தீங்களா? நம்ம சர்ச்சுக்கு வந்தோடனே 10 ரூபா காணிக்க போட்டு திருப்தி அடைஞ்சிட்டோம். இன்னைக்கு சர்ச்சு நடக்கல, அந்த 10 ரூபாய் உங்களுக்கு மிச்சப்பட்டுச்சு. இப்படிதான் நிறைய பேர் நடந்திருக்கு.
காணிக்க போட்ட பிறகு சர்ச்சைக்கு வர சில பரிசுத்தவான்களும் எனக்கு தெரியும். நல்ல கவனிக்க மட்டும் நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். தோத்திரம். தரித்திரர்களுக்கு சகாயம், பொருள் சகாயம் செய்ய ஆண்டவர் உள்ளத்தில் பாரப்படுத்துகிறார். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு சோத்திரம். கலாத்தியர் 6:10 வாசிங்க. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். விசுவாச குடும்பத்துக்கு நன்மை செய்யணுமா? எத்தனை பேர் வாசிங்க இந்த வசனத்தை? உங்க விசுவாச குடும்பத்தை நினைச்சீங்களா? விசுவாசிகளை மைண்ட்ல வச்சீங்களா? நீங்க விசுவாசிகள் அரசி பார்த்தீங்களா? எப்படி இருக்காங்க? நல்லா அவங்க சோமலாமல் இருந்தாங்களே, அவங்க பிள்ளைகள் படிச்சுட்டு இருந்தாங்களே, லாக்டவுனில் சென்னையிலேருந்து வர முடியாமல் இருந்தாங்களே, அவங்க நினச்சிங்களா? அவங்க எப்படி கஷ்டப்படுவோம்? கூப்பிட்டு பேசுனீங்களா? என்ன சாப்பிட்டீங்க, என்ன இருக்குது கேட்டிங்களா? நன்மை செய்தமா? இன்றைக்கு எனக்கு பிடிச்சது யோபு வாழ்க்கை தான். யோபு வாழ்க்கை ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை. அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்க. யோபு 29:15-16 வாசிங்க. நான் குருடனுக்கு கண்ணும். நான் குருடனுக்கு யாரா இருந்தாராம் சொல்லுங்க? கண்ணா இருந்தாராம். சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். நடக்க முடியாதவருக்கு நான் காலா இருந்தேன். சப்பானிக்கு நான் காலா இருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்து. தகப்பன் இல்லாத எளியவன், ஃபாதரா இருந்தேன், தகப்பனா இருந்தேன். நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். 31:17 வாசிங்க. 31:17. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல். தாய் தகப்பன் இல்லாத ஆர்ஃபனேஜ் பிள்ளைகள், அப்பா அம்மா இல்லாத ஆர்ஃபனேஜ் பிள்ளைகள் என் ஆகாரத்தில் சாப்பிடாம நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ. கேள்வி கேட்கிறார் பத்தியா? அப்பா அம்மா இல்லாத பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுக்காம என்னைக்கா சாப்பிட்டுருக்கேனா? யோபின் புஸ்தகம் தான் முதல் புஸ்தகமா இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஒரு வேத ஒழுங்குக்காக ஆதியாகமத்தை அடுக்கி வச்சிருக்கு. அந்த காலத்திலே தாய் தகப்பு இல்லாத பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு உங்க நற்கிரி எப்படி இருக்குது? உங்க நன்மை செய்யறதுல சோர்ந்து போயிட்டீங்களா? நீங்க சில நன்மை செய்தா தீமை தான் வரும். சொல்லுவாங்கல்ல, தின்ன பட்டை எடுத்து அடிக்கான்னு. கவலைப்படாதுங்க. சில நன்மையை வாங்கிட்டு நம்மளை அடிப்பான், நன்மையை வாங்கிட்டு பேசுவான். கவலையே படாதுங்க. நீங்க நன்மை செய்தால் உங்களுக்கு மேன்மை உண்டு. பாவம் செய்தால் தோத்திரம் வாசற்படியில் அது படுத்திருக்கும். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆமென். நன்மையான எந்த வரமும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. நன்மை பரத்திலிருந்து இறங்கி வருகிறதுனால நீங்க நன்மை செய்யுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு பத்தி கவலை இல்லை. என்கிட்ட சில சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒரு ஆலயம் தெரியாது, யாருக்கு வேணாலும் செய்வ. நான் சொல்றேன், அது ஏன் கடமை. கர்த்தர் செய்கிறது அவர் செய்வார். தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர், தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். என் ஆண்டவர் நல்லவருக்கும் தோத்திரம் உதவி செய்வார், நன்றி கெட்டவருக்கும் உதவி செய்வார். ஆண்டவருக்கு தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு சோத்திரம். நன்மை செய்யணும். சிலருக்கு ஒரே கவலை, ஐயோ காணிக்க பணம் வீணாயிருமே, இந்த பணம் வீணாயிருமே. யூதாஸுக்கு பயங்கர கவலை, இது 300 வெள்ளிக்கு காணும், இந்த பரிமள தேர்ந்து வேஸ்ட் ஆகுறாங்களே, 300 வெள்ளி வேஸ்ட் ஆகுமான்னு கவலை. அதே யூதாசு 30 வெள்ளிக்கு ஏசுநாதரை வித்துட்டான். ஹலோ, 300 வெள்ளி வேஸ்ட் ஆகுதேன்னு கவலை. ஆனா அட்லீஸ்ட் ஒரு 30 வெள்ளி காசுக்கு அப்பா இயேசுவை காட்டி கொடுத்த துரோகி தான் யூதாஸ். இன்னைக்கு நன்மை செய்ய மனசு இல்லை, பொருளாசை. நன்மை செய்யுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விக்கிறவன் தலைமேல் ஆசீர்வாதம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். ஆமென். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து, சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமை சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பவும் ஜெபம் பண்ணணும். இயேசுநாதர் ஞானஸ்நானம் பெற்ற போது ஜெபித்தார். இயேசு கிறிஸ்து தனியா உட்கார்ந்து அதிகாலை ஜெபித்தார். இயேசு கிறிஸ்து சீசர்களை தெரிந்து கொள்ளும் போது முந்தின நாள் உட்கார்ந்து ஆன்லைன் பிரேயர் பண்றார். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் உபத்திர நேரத்தில் ஜெபிக்கிறார். சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார், ஜெபிக்கிறார். லூக்கா சுவிசேஷத்தில் இயேசுவின் ஜெபத்தை அவர் நல்ல போக்கஸ் பண்ணியிருக்கிறார். ஞானஸ்தானம் முதல் பாப்டிசம் டு குரூசிஃபை, ஞானஸ்தானம் முதல் சிலுவை வரையில் இயேசு ஜெபித்ததை லூக்கா தெளிவாக எழுதுகிறார். அதனால தான் இயேசு சொன்னார், சோதனை உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இனி சம்பவிக்கிற இவைகளுக்கெல்லாம் தப்பி இயேசு வரப்போகிறார், அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்படுகிறதுக்கு ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னார். சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க.
ஆண்டவர் தருவார். பதில் வர தாமதமா பரவாயில்ல, அவர் சித்தத்தின்படி செய்வார். சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபம் பண்ணுங்க, தனி ஜெபம் பண்ணுங்க, உபவாச ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காய் ஜெபிங்க, ராஜாக்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க, அதிகாரமுடைய யாவருக்காய் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தேவை ஜெபம் ஜெபம் ஜெபம். குடும்பங்களுக்கு தேவை ஜெபம் ஜெபம் ஜெபம். வாலிபர்களுக்கு தேவை ஜெபம் ஜெபம் ஜெபம். சிறுவர்களுக்கு தேவை ஜெபம். இன்னைக்கு அரசியலுக்கு தேவை ஜெபம். இன்னைக்கு அதிகாரிக்கு தேவை ஜெபம். இன்னைக்கு தேவை ஜெபம் ஜெபம் ஜெபம். ஆண்டவருக்கு சோத்திரம் தோத்திரம். சோர்ந்து ரொம்ப சோர்ந்து போயிடக்கூடாது, வியாதி வந்துடும். நல்லா புரிஞ்சுடுங்க. நீங்க சோறு போட்டிருப்ப தேவன் விரும்பல. தானியேல் வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. 8:27 வாசிங்க. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 8:27 வாசிங்க. தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். எதுக்கு இவ்வளவு பிரசங்கம்? தோத்திரம். சோர்ந்து போறீங்க, வியாதி வந்து செத்து போவீங்க. தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதுங்க. நம்ம ஆண்டவர் சோர்ந்து போகிறவர் அல்ல. நான் சோர்ந்து போவதை அவர் விரும்புகிற தேவனும் அல்ல. அல்லேலூயா. நம்ம சோர்ந்து போக கூடாதுங்க, சத்துரு தாங்க சோர்ந்து போகணும். நம்ம சோர்ந்து போக கூடாது, பிசாசு தான் சோர்ந்து போகணும். நீங்க மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதுக்கு பிற்பாடு சாத்தான் அவரை விட்டு போயிட்டான். வாசிங்க. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். 3 டெம்டேஷனை கொண்டு வந்து பார்த்தான். மலைக்கு மேல நிறுத்தி உலகத்தை காட்டி பார்த்தான், உலக ஆசீர்வாதத்தை காட்டி பார்த்தான். அவர் அடிபணியல. பெரிய சர்ச்சு டவருக்கு மேல கொண்டு நிறுத்தி தாழ குதியும்னா அவர் அடிபணியல. இந்த கல்ல அப்பமாத்து சாப்பிடுனா அடிபணி. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உலகம், மாமிசம், பிசாசு. 3 டெம்டேஷனை இயேசு கொண்டு வந்தான். அவர் சோர்ந்து போகல, சாத்தான் சோர்ந்து போனான். உங்களை சோதிக்க நினைக்கிற சாத்தான் சோர்ந்து போவான், நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை மட்டும் யோசுவா, அல்லேலூயா, 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்தை வாசிங்கள். யோசுவா 1:1 வாசிங்க. ஜோசுவா chapter 1 verse 1. ஆமென். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். 5ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உயிரோடு இருக்கும் சகல நாளெல்லாம் ஒருவன் உனக்கு என்பதாய் எதிர்த்து நிற்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் சோர்ந்து போக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். நீங்க சோர்வு மேற்கொள்ளாவிட்டால் சோர்வு உங்களை மேற்கொண்டு விடும். எதனால சோர்வு? கர்த்தர் கரத்தின் அடிகளால் சோர்வு. ஏன் அடிக்கிறார்? நம்மை திருத்தி அவருக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழுகிறதற்கு. எதனால சோர்வு? கர்த்தர் நம்மை கடிந்து கொள்கிறார், பிரயோஜனத்திற்காக நம்மை ஆசீர்வதிக்க அவர் கடிந்து கொள்கிறார். எதனால் சோர்வு? ஆபத்தில் சோர்வு. பெரிய ஆபத்து யோசேப்புக்கு வந்தது, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார். தோத்திரம். தேசத்துக்கே தேசங்களுக்கே ஆசீர்வாதமாக யோசேப்பை கர்த்தர் மாற்றினார். கொலை பாதகத்தினால் சோர்வு. சகோதரனை பகைக்காதுங்க. கொலை பாதகம் நமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறேன். கொலை பாதகர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க முடியாது. மற்றவங்க உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போகாதுங்க. மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க, அவங்களுக்கு தைரியப்படுங்க. ஏன் மற்றவங்க உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து போறீங்க? இன்னைக்கு மற்றவங்க வியாதியை பார்த்து சோர்ந்து போகிறோம். டிவியை பார்த்து செல்ஃபோனை பார்த்து ஃபேஸ்புக்கை பார்த்து ட்விட்டரை பார்த்து இன்ஸ்டாகிராமை பார்த்து ஐயோ அங்கே கொரோனா வந்துருச்சு, இங்கே கொரோனா வந்துச்சு. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அவங்களுக்காக. நீங்கள் ஏன் சோர்ந்து போறீங்க? நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தொண்டை கட்டி போச்சு, இப்போ ஒருவேளை கொரோனா வந்திருக்குமோ அப்படின்னு தொண்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். மற்றவங்களை பார்த்து சோர்ந்து போனோம். போதும் சோர்ந்தது. அல்லேலூயா. நற்கிரியை செய்கிறதுல சோர்ந்து போகாதுங்க, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதுங்க, ஜெபம் பண்றதுல சோர்ந்து போகாதுங்க. கடைசி ஒரு வசனம் அந்த 40:31 ஏசாயா வாசிங்க. ஜெபம் பண்ணிரலாம். God bless you. Hallelujah. Glory be to God. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து, கழுகுகளைப் போல என்ன பலன்? கர்த்தர் தருகிற புதுபலன், வசனம் தருகிற புதுபலன், அபிஷேகம் தருகிற புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓ தேவ சமூகத்தில், உன்னதத்தில், ஆவிக்குரிய அனுபவத்தில் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். சில ஓட வேண்டிய நாட்கள் வருகிறது. காலாட்களோடு ஓடும் போதே இளைக்க பண்ணல. குதிரையோடு எப்படி ஓடுவீங்க? தோத்துறோம். நல்ல அமைதியான காலத்திலே சோர்ந்து போனா யோர்தான் பிரயத்து வரும்போது என்ன செய்வீங்க? ஓடினாலும் இளைப்படைய மாட்டீங்க, நடந்தாலும் சோர்ந்து போகாது. நடந்தாலும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. தெளிவாய் கர்த்தர் பேசினார். அந்த செய்தியினுடைய ஆரம்ப வசனத்தை வாசித்துருங்க. இந்த ரோமர்கள் நிருபத்தின் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை மட்டும் வாசித்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து நினைப்பூட்டி முடிக்க விரும்புகிறேன். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார்.
அதில் சோர்ந்து போகாம இருங்க. பரலோகத்தை கர்த்தர் தருவார், நித்திய ஜீவனை தருவார். எந்த காரியத்தில் சோர்ந்து போக நீங்கள் உங்க வாழ்க்கை கொஞ்சம் அலசி பாருங்க. கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ் உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஜெபம் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். வியாதியா இருந்தால் வியாதி உள்ள இடத்துல உங்க கையை வச்சுக்கிடுங்க. ஆண்டவர் பாரப்படுத்துகிறார். ஜெபிக்கிறேன். நீங்கள் விசுவாசிச்ச போதும். கிறிஸ்தவத்தில் ஹீரோயிசனை பெருகி விட்டது. ஒரே ஒரு ஹீரோ இயேசு மட்டும்தான். நாங்கெல்லாம் உங்களுடைய ஊழியக்காரர்கள். எந்த மனுஷனை ஹீரோவை மாத்தாதுங்க. நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை குணமாக்குவார். இந்த வாரத்தில் பிறந்த நாளா ஜெபியுங்கள், திருமண நாளா ஜெபியுங்கள், வெளிநாடு வாழ் பிள்ளைகளுக்கு ஜெபியுங்கள், தேசத்துக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுவோம். வானத்திற்கு பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பாட, துதிக்க, ஆராதிக்க நல்ல வார்த்தைகளை கேட்க அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். யார் யார் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, எதிர்காலத்தை குறித்த சோர்வு, நிகழ்காலத்தை குறித்த சோர்வு, கடந்த காலத்தை குறித்த சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்த சோர்வுகள் மாறட்டும். அந்த 40 வருஷம் அற்புதமாய் சிறுவில் ஜனங்களை நடத்தி கானான் கொண்டு போனீரே, இந்த உபத்திரவ காலங்கள் மாறி ஒரு ஆசீர்வாதமான நாட்களை கொண்டு வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வருடம் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்கு குடும்ப ஆசீர்வாதங்கள் கடந்த வருகிற வருஷமாய் மாறட்டும். வெளிநாட்டிற்கு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். தூரத்திற்கு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும். யாதி துன்பங்களுக்கு விலக்கும். நன்மையும் கிருபையும் தங்கட்டும். சோர்வு மாறினதற்காய் ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாமல் கனத்தையும் மகிமையும் தேடி நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்போதும் கர்த்தர் இயேசுவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.